ஹலோ மிஸ்டர். நீ என்ன இன்னைக்கு உங்க ஜாகிங் இந்த பக்கமா? எந்த பக்கமோ ஒரு பக்கம். அது சரி, நான் எந்த பக்கம் போனா அந்த பக்கம் நீ வரது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா போய் கூத்துல குதி. அதை விட்டு என்ன ஏன் பிளேடு போடுற? பெரிய கழுத்து இருக்கு. என்ன நான் பிளேடா? நீ ஒண்ணும் பிளேடுல மங்காத்தா, கோடாலி, ரம்பம், வெட்டருவா, வீச்சருவா. அப்ப என் கைவரிசையை காமிக்கிறேன். போ, உன் கைவரிசை என்கிட்டயா? ஆமா, என் கைவரிசை உன்கிட்டதான். நீ தினமும் காலேஜுக்கு மட்டம் போட்டுட்டு ஃபுட்பால் கிரவுண்ட்லயே பிளேயர்ஸ் இருந்தாலும் இல்லாம போனாலும் ஃபுட்பாலோடயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு உங்க அப்பாவுக்கு ஒரு அனாமதைய கடிதம் எழுதி போட்டுருவேன். அனாமதைய கடிதமா? என்ன சொல்ற? அதான் என் மொட்டை கடிதாசி எழுதி போட்டுருவா. ஐயா கும்பிடுறேன், எங்க அப்பாவுக்கு எழுதுறாத. அவர் ஏற்கனவே ஆத்திரத்தோட இருக்கிற உக்ர நரசிம்மூர்த்தி. தயவு செஞ்சு என்ன விட்டுடுமா, நான் வர்றேன். வேர்வை நல்லா வேர்த்துச்சா? அப்பா அதுலப்பா நான் சும்மா வேர்த்துக்கொண்டா உடம்புக்கு நல்லதுன்னு நீ ஊரை சுத்தி ஓடி வந்துகிட்டு இருக்க. எங்கேயும் ஓடாமலே உட்கார்ந்த இடத்துல எனக்கு உடம்பு பூரா வேர்த்து கொட்டுது. ஏன் தெரியுமா? உனக்கு பரீட்சை நெருங்கி வந்துருச்சு. நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன்பா. ரொம்ப நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்க. அந்த லட்சுமியை பார்த்து அது கொஞ்சம் வெக்கப்படுறா. அவகிட்ட உட்கார்ந்து 4 வார்த்தை ஒழுங்கா படிக்க கத்துக்க. இந்த 4 நாள் அது புஸ்தகத்து மேல கொஞ்சம் கவனத்தை செலுத்து. காலி கப்பு. என்னன்னா காலங்காத்தால கடோத் கஜி நாட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, இப்பதான் அப்பா சுட சுட டிஃபன் வச்சாரு. வேண்டாம்பான்னு எவ்வளவு கெஞ்சினாலும் தின்னுடான்னு கம்பல் பண்ணாரு. தின்ன தண்ணி குடிச்சேன். உனக்கு டிஃபன் இல்லனா விருந்தே வச்சிருக்கணும். என்ன தைரியம் உனக்கு? 2 தடவை பரீட்சையில ஃபெயில் ஆகி உனக்கு கிளாஸ்மேட் ஆயிட்டேன்னு தானே இவ்வளவு கேவலமா பேசுற? ஐயோ அது இல்லனே. ஒரு தடவையாவது பாடத்தை படிச்சிருக்கியா? பரீட்சை வேற கிட்ட நெருங்கி வந்துருச்சு. உன் மனசுல பயமே இல்ல. எனக்கு எதுக்குமா பயம்? நீ அங்க உட்கார்ந்து கடகடன்னு படிச்சிடு. நான் இங்க பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து மனசுல பக்குவமா ஏத்திக்கிறேன். தட்ஸ் ஆல். காஃபி சாப்பிடுங்க. சரஸ்வதி, ஒரு நிமிஷம் இப்படி உட்காரு. சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஒண்ணுமில்ல, நேத்து ஆபீஸ்ல இருந்து வரும்போது டாக்டர் பார்த்தேன். உனக்கு ஆபரேஷன் செஞ்சா குழந்தை பிறக்குனாரு. ஆபரேஷனா? ஆமா, டியூப் பிளாக் ஆயிருக்கான். ஆபரேஷன் ஒன்னும் கஷ்டமா இருக்காதா? நமக்கு எதுக்குங்க ஆபரேஷன்லாம்? ஏதோ பிள்ளைங்க இல்லாதவங்க தான் வேதனை பண்ணுங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு 10 மாசம் சுமக்கிற சிரமம் இல்லாமலேயே 10 வயசு பிள்ளை கிடைச்சா. சின்ன தம்பிய நம்ம பிள்ளை இல்லைங்கிறீங்களா? ஆமா. வாழ்க வாழ்க மகாராஜா, மகாராணிக்கு என் வணக்கம். கிண்டல் தான். சரி சரி, இத படிச்சுட்டேன். இத லைப்ரரியில கொடுத்துட்டு சிட்னி ஷெல்டன் எழுதின இஃப் டுமாரோ கம்ஸ் அப்படிங்கிற புத்தகம் வந்திருக்கு, அதை வாங்கிட்டு வா. சித்தம் மகாபிரபு, அண்ணியார் ஏதாவது ஆணையிடுகிறாரா? எனக்கு ஒண்ணும் வேணா ராஜா. ரோட்ல போற வர ஃபுட்பால் ஆட்டக்காரங்களை பார்த்து டிக்காம ஃபுட் திங்க வீட்டுக்கு வந்துடு. நல்லது நல்லது. கிளைண்ட் சார் என்ன ஏமாத்திராதீங்க. இது உங்க கை இல்ல காலுன்னு நினைச்சுக்கிறேன். என்னது? அதெல்லாம் முடியாது. இது காலா? அப்ப இது அதுவும் கால் தாண்டா. அப்படின்னா இந்த பெரிய மனுஷன் 4 கால மிருகன்னு சொல்லு. கையடை கடிச்சிடுவான். ஏற்கனவே என் கிளைண்ட் சார் ஹீட் ஆகிட்டு இருக்காரு. நீ போய் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டா போ. சரி. அப்படினா உன் தம்பி கண்ணுக்கு நான் மிருக மாதிரி தெரியறனா? நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீங்க மிருக மாதிரி தெரிஞ்சாலும் சரி, பறவை மாதிரி தெரிஞ்சாலும் சரி, உங்க கேஸ மட்டும் நானே பாத்துக்கிறேன். இப்ப திடீர்னு என்ன விட்டுட்டு இன்னொரு லாயர் மட்டும் வச்சுக்காதீங்க. புள்ள குட்டிக்காரன் கஷ்டமா போடும் சார். இந்த கேஸ் உங்ககிட்ட இருந்தானா கஷ்டப்படுறது மட்டும் இல்ல, ஒரேடியா பிச்சை எடுக்க வேண்டியதுதான். கைய விடியா. என் பக்கம் வாதிச்சுக்கிட்டு நடுவுல மறந்து போய் எதிராளிய சப்போர்ட் பண்ற லாயரை நான் இது வரைக்கும் எந்த ஊர்லயும் பார்க்கல. கைய விடியா விடு. அம்மா கோவிந்தா, இந்த கேஸ் கழட்டிக்கிச்சா? நேத்து கோர்ட்ல என் கிளையண்டோட ஆஸ்தியை குற்றவாளி கொள்ளையடிச்சான்னு சொல்ல போய் குற்றவாளியோட ஆஸ்தியை என் கிளையண்ட் கொள்ளையடிச்சான்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு டங் ஸ்லிப், அதான் ஸ்லிப் ஆஃப் டங். அதை போய் பெருசு பண்ணிட்டு லபோதிபோன்னு கத்திட்டு போறான். எங்கன்னு அவங்க மிருகம்? ஏரிக்கு போயிட்டானா? கொள்ளிடத்துக்கு போயிட்டான். நீ மசூதி தெருவுக்கு போய் முஸ்தபா கிட்ட வாய்தா நாளைக்குன்னு சொல்லிட்டு வா. சரிண்ணா. சின்ன தம்பி, பாபிக்கு ஒரு பென்சில் வாங்கிட்டு வா. ராத்திரியில இருந்து பென்சில் வேணும்னு அழுதுகிட்டு இருக்கான். ஆமா வேணும். டேய், நீ இப்போல இருந்து குய்யோ முய்யோன்னு அழுதா எப்படிடா? நீ பெரியவன் ஆகணும், லாயர் ஆகணும். லாயருங்கிறவன் மத்தவங்களை அழ வைக்கணுமே தவிர அவன் அழக்கூடாதுடா. கன்றாவி யோசனை விட்டுட்டு சொன்ன வேலை செய்தியா? சரிண்ணா. அம்மா சாக்லேட். சின்ன தம்பி, பாப்பாவுக்கு ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கிட்டு வா. இதுல ஓகே நீ. ஏய் பிரபு, இதோ வந்துட்டேண்ணா. என்னண்ணா அர்ஜென்ட் காலா ஆர்டினரி காலா? உனக்கு பிபி கால். சரி, என்னன்னு சொல்லு. ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன வேலை ஒண்ணு செய்யணும். சின்ன வேலையான கர்மம் பெரிய வேலையை செய்யறேன்னு சொல்லு. இந்த ரசீது எடுத்துட்டு போய் லாண்டில துணியை வாங்கிட்டு வரணும். இந்த பணம். ஓகே. எனக்கு தெரியாம தான் கேக்குறேன்.
உனக்கு பாவாடை ஜாக்கெட் இஸ்திரி செய்யறதை தவிர உன் பேண்ட் ஷர்ட் இஸ்திரி செய்யறது எப்படின்னு உனக்கு தெரியாதா? தெரியுண்டா போட. அண்ணி பிரபு 1 மினிட். உன் அன்னைக்கு கூட அந்த வேலை இருக்கான். ராதா ராதா அடாடாடா, என்னங்க நீங்க தூங்க விடாம தொந்தரவு செஞ்சுக்கிட்டு. அது இல்ல, நம்ம சின்ன தம்பி வந்திருக்கான். உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியே. குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங் சின்ன தம்பி. என்னங்க அத கொஞ்சம் எடுத்து தரீங்களா? என்னது? அதாங்க நேத்து நாம பீச்சுக்கு போனப்ப அறுந்து போச்சே, நீங்க கூட பிரீஃப் கேஸ்ல எடுத்து வச்சீங்களே அது. ஓ அதுவா? இந்த இருக்க சின்ன தம்பி, இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஐ டோன்ட் மைண்ட் அண்ணி, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, என் செருப்பு அறுந்து போச்சு, கொஞ்சம் தைச்சிட்டு வரியா? என்னய்யா, உனக்கு அசிங்கமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நம்ம கிட்ட நம்மளுதுன்னு சில்லற எதுவும் இல்ல, அதான். பெருசா சம்பாதிக்கிறவனே, உன்கிட்ட எங்க இருந்து சில்லற இருக்கும்? இந்த 8 அணாவை வச்சுக்க, மிச்ச சில்லறைய ஜாக்கிரதையா கொண்டா. மிச்ச சில்லறையா? சரி சின்ன தம்பி, சீக்கிரமா வா, நான் ஆபீஸ்க்கு போகணும். ஆமா சீக்கிரமா வா. என்னங்க நீங்க ஜாக்கெட் இன்னும் பண்றேன். வந்துடுச்சு சூப்பர் மார்க்கெட். இந்தாங்கண்ணே, இஃப் டுமாரோ கம்ஸ். வெரி குட். இதுக்கு வாடகை 1 ரூபாயா? இஃப் டுமாரோ கம்ஸ் நாம 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும். நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். ஆஸ் பர் இந்தியன் பீனல் கோட் 1942. அண்ணே, நான் மசூதி தெருக்கு போயிட்டு வந்தேன். அங்க முஸ்தபாவை சந்திச்சேன். என்ன சொன்னாரா? வேற புது லாயரை வச்சுக்கிட்டாங்களாம். அம்மா கோயிண்டா, இந்த கேஸ் போயிடுச்சா? சிவா அண்ணே வந்து போய் உக்காந்துறாதண்ணே. நான் அந்த முஸ்தபா கிட்ட நீ புதுசா ஏற்பாடு பண்ணிருக்கிற புது லாயர் சனீஸ்வரனோட தம்பின்னு, அவன் வாதான கேஸ் 100க்கு 100 ஃபெயில் ஆயிடுச்சுன்னு, அதுல சில பேர் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்டாங்கன்னு அங்க இருந்த பணைய உடைச்சு பேசிட்டு வந்திருக்கேன். அவன் சாயந்தரம் இங்க வருவான், புடிச்சுக்கவன அடி சான்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்ரா. உன் மேல ஏதாவது மர்டர் கேஸ் வந்தா நான் ஃப்ரீயா வாதாடுறேன். நீ வாதாட போறியா? நான் மர்டர் செய்யாம போனாலும் எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறவா. எனக்கு வேணாம், என்ன விட்டு ப்ளீஸ். பாப்பா எங்கது? இந்தா உனக்கு சாக்லேட். டேய் இந்தாடா உனக்கு பென்சில். அண்ணே இந்தா உன் Dress. வெரி குட். அண்ணி பாத்தீங்களா உங்க செருப்பு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தைச்சிருக்கான்னு? ஸ்ரீதேவிக்கு எப்போ செருப்பு இருந்தாலும் இவன் தான் பாம்பேக்கு போய் செருப்பு தைச்சு கொடுத்துட்டு வருவானா. தேங்க்யூ சின்ன தம்பி. இந்தாங்க சில்லற. என்னது இது? தைக்க 45 பைசாவா? நானும் இதே வார்த்தையை கேட்டனே. பெட்ரோல் விலை திடுதுப்புன்னு ஏறி போயிடுச்சுங்கறா. வெல்கம் மை பாய். ஹலோ சார், உங்களை தான். சூப்பர் சூப்பர் பாஸ். ஜபர்தஸ்த் பாஸ். சாரி சார், இன்னைக்கு போதும். நாளைக்கு மார்னிங் வந்து பிராக்டிஸ் செய்யறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நீங்க ஒண்ணு. ஏய் கோகி. கோகியா? அவன் யாரு? நீதா. கோகினா கோல் கீப்பர். இது கூட தெரியாதா லூஸ்? கோகி என்ன கோகி? சுருக்கெழுத்து போட்டு எங்க நடத்துறான்? அது சரி, கிளாஸ் கட் அடிச்சிட்டு கிரவுண்டுக்கு வந்திருக்கே எதுக்கு? நாளானைக்கு எங்களுக்கு லீக் மேட்ச் இருக்கு, அதனால பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ. ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நான் கூட ஃபுட்பால் ஆடுவேன். என்ன சொன்ன? ஃபுட்பாலா? சிப்போ அதெல்லாம் இல்ல. எனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணி தீவிரமா ஒரு முடிவோட குறி பார்த்து கால தூக்கி ஒரு கிக்கு கொடுத்தேன். இடுப்பு வலியா கால் வலியா உபயோகிங்கள் அயோடெக்ஸ். சஜஷன் பிரமாதமா தான் இருக்கு, நீயே தான் கொஞ்சம் தேய்ச்சி விட. எங்க? அங்கதான் கால்ல ப்ளீஸ். அவுக்கலாம்ல. அஷோ, என்னடா பண்றது? எடா கூடமா மாட்டிக்கிட்டா இப்படிதான். என்னாச்சு? தென்னாட்டு சிங்கம் உக்ர நரசிம்மூர்த்தி. யார் இருந்தால? எங்க அப்பா. ஹலோ ப்ளீஸ், உன்னை கும்பிடுறேன், என்ன விட்டுடு. மறுபடியும் எப்ப சந்திக்கலாம்? எப்ப சந்திக்கலாமா? மண்ணாங்கட்டி குறும்பு. நாளைக்கு இங்கே இதே இடத்துல மீட் பண்ணலாம். வர்றேன். பிடிச்சிருக்கு.
ஐஸ்கிரீம் சூப்பர். ஐயோ மிஸ்டர், விடுங்க 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 விடுங்க. என்னங்க இது, பொண்ணுங்களை இப்படி கலாட்டா பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இந்த புனிதமான பாரத நாட்டுல பெண்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்கு, அதை நம்ம கொடுத்துடணும். சார் தான் போட. லுக் மிஸ்டர், உங்களை பார்த்தா நல்லா படிச்சவங்க மாதிரி தெரியுது. படிச்சவங்களா இருந்துட்டு இந்த மாதிரி நடக்கிறது முறை இல்ல, பண்பும் இல்ல. மிஸ்டர், எனக்கு கோந்துச்சுன்னா நான் மனுஷன் இல்ல, நான் படிச்சவங்கிற முறையில இப்போ ஒழுங்கா மரியாதையா சொல்றேன். தயவு செஞ்சு அவங்களை விட்டுருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். மிஸ்டர் அப்பா கண்ணா, அப்படி இல்ல, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி காலை பிடிச்சு கேட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நீ எப்படி கோல் கீப்பர் ஆனையா? ஒவ்வொருத்தனையும் ஃபுட்பால் ஆடு. என் பேக் எங்க? என்ன, உங்க பேக்க தேடிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அந்த ரவுடி கிட்ட கொடுத்தா அவன் எங்க போட்டானோன்னு. ஓ, உங்ககிட்ட இருக்கா? லாட் ஆஃப் தேங்க்ஸ்ங்க. அப்பா இத பாருங்க, நீங்க படிச்சவங்களா இருந்தும் என்னாட்டம் ஒரு ஆம்பளை கிட்ட இப்படி நடந்துக்கிறது அவ்வளவு மரியாதையும் இல்ல, பண்பும் இல்ல. தயவு செஞ்சு என் பேக் என்கிட்ட கொடுத்துருங்க. குடுக்காம போனா என்ன செய்வீங்க? என்ன செய்வேனா? இன்னொரு பேக் வாங்கிக்குவேன், இல்லாட்டி போனா 100 வாங்கிக்குவேன். எனக்கு இதை விட்டா வேற கிடைக்காத என்ன? என்னங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு இது எதுவும் இல்ல. Hey, what do you mean? அதான் ஒரு ஜாலியா முத்தம் கித்தம் ஒண்ணும் இல்ல. ஆஹா, அப்படின்னா இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், உங்க பேக்க வாங்கிக்கிட்டு நடைய கட்டுங்க. That's very good on your part. கொடுங்க. மொட்டு 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 முல்லை பூவுக்கு தொட்டு தொட்டு பட்டு பட்டு என்ன சிரிப்பு. முந்தி முந்தி பந்தி வைக்க மூடு இல்லம்மா, முன்ன பின்ன ஒட்டி கொள்ள தேவையில்லம்மா. ஆஹா ஓஹோ ஆஹா.
தொட்டு தொட்டு பட்டு பட்டு என்ன சிரிப்பு மனம் கொஞ்சம் உடல் கெஞ்சும் போராட்டம் இங்கே தடை மீறி விடை காணும் வெள்ளோட்டம் இங்கே மறைவான தோட்டம் வீண் தகராறு காட்டும் காதல் மெட்டு பாடிக்கிட்டு தானாட்டுது முந்தி முந்தி பந்திக்க முடியலம்மா முன்ன பின்ன ஒட்டி கொள்ள தேவையில்லம்மா முட்டு 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 முல்லை பூவுக்கு மெதுவாக பதமாக சூடாகும் தேகம் படகாக மெருகேறி மேலேறும் மோகம் நான் பந்தாடும் பெண்ணம் தேமந்தாடும் அம்மா கண்ணு மாட்டிக்கொண்டே நான் தஞ்சமே அட முட்டு 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 முல்லை பூவுக்கு ஓய் முந்தி முந்தி பந்தி வைக்க முடியலம்மா பட்டு 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 என்ன சிரிப்பு என்னமோ சாந்தா, நீ காலையில வந்துட்டு சாயங்காலம் போறது எனக்கு பிடிக்கல. 2 நாள் இருந்துட்டு போக கூடாதா? உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கனே, அவருக்கு எப்பவும் பிசினஸ் பிசினஸ். ஒரு நாள் நான் இல்லாம போனா அவ்வளவுதான். அதோட குழந்தைங்க படிப்பு வேற. ஒரு பக்கம் புது வீடு ஸ்லாப் வரைக்கும் வந்திருக்கு. அது சரி, நீங்க எல்லாரும் வந்து 4 நாளைக்கு இருந்துட்டு போலாம்ல? சரி, இத பையில வச்சிருமா. ஹலோ, என்னக்கா வந்ததும் வராதவும் புறப்படுறதா? என்னடா தம்பி, சௌக்கியமா இருக்கியா? ஐ அம் ஃபைன். என்னடா டும்பு? என்னக்கா ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்க கூடாதா? நாங்க ரயில்வே டீமோட ஃபுட்பால் மேட்ச் ஆடுறோம். அப்ப காமிக்கிறேன் இந்த தம்பியோட கைவரிசைய. உன் கைவரிசையை காமிக்கலாம். நீ அண்ணி, இந்த மாசம் கேஸ் எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. ஒரு 200 ரூபாய் குறைச்சலா கொடுக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்தாங்க ஒரு 300 வச்சுக்கோங்க. வருமானம் குறையுதேன்னு வீட்டு செலவு குறையாதியா? ஏதாவது செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க அண்ணி. தம்பி கிட்ட கொஞ்சம் அதிகமா கேளுங்க. மறந்தே போயிட்டேன் அண்ணி. பாபிக்கு உடம்புல விட்டமின்ஸ் குறைஞ்சு போயிட்டே இருக்கான். கொஞ்சம் பால் அதிகமா கொடுக்க சொன்னாரு டாக்டர். ஒரு 1/2 லிட்டர் பால் அதிகமா வாங்கிக்கங்க. 5 கிலோ வெயிட் குறைஞ்சு போயிட்டேடா பாபி. அண்ணி, எங்க மேனேஜர் டிரான்ஸ்பர் ஆனதால பார்ட்டி கொடுத்தோம். செலவு நிறைய ஆயிடுச்சு. என் சம்பளத்துல 300 குறையுது. இந்தாங்க மீதி 200. ராதாவோட ஆபீஸ்ல சைக்ளோன் ரிலீஃப் ஃபண்ட் வசூல் செஞ்சாங்களாம். அவ சம்பளத்திலும் கொஞ்சம் குறையுது. இந்தாங்க மீதி 300. என்னம்மா
பசங்க சுமைய உன் தலையில தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. என்ன பண்றது, அவங்களுக்கும் ஏதாவது செலவு இருக்கும். பரவாயில்ல மாமா, நான் ஏதாவது செஞ்சு சமாளிச்சுக்கிறேன். சரிதாம்மா, நீ சமாளிக்காம போனா இந்த குடும்பம் எப்படி நடக்கும்? இந்த காய்கறி பொரியல் ரொம்ப காரமா இல்ல? ஆமா, நான் ஏதோ அதிகம்னு நினைச்சேன். காரம் தான். என்ன பொரியல் காரமா இருக்கா? ஆமா, பொரியல் ஒரே காரம். வாங்க, ஆபீஸுக்கு டைம் ஆகுது. வேண்டியவங்களுக்கு இலையிலையும் வேண்டாதவங்களுக்கு தட்டுலையும் வைக்கிறது இங்க பழக்கம். கஷ்டப்பட்டு கொண்டாந்து போடுறவங்களுக்கு ருசியா வைக்கணும்னு கூட தெரியாது. ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் வாங்க. சரி. லட்சுமி, பொரியல்ல காரம் அதிகமா இருக்கா? இல்ல நீ சரியா இருக்கு. பின்ன உன் அண்ணனும் அண்ணியும் காரம் நாங்களே. கொஞ்சம் எனக்கு நீ நான் ருசி பாக்குறேன். ஆனா அதிகமானது பொரியல்ல காரம் இல்ல, நீ அவங்க அகங்காரம். பணம் சம்பாதிக்கிறோங்கிற அகம்பாவம். சின்ன தம்பி, பெரியவங்க விஷயத்துல வாய் துடுக்கா பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க. அவங்க சொன்னது என்ன, அத பத்தி உனக்கு என்ன? அண்ணி உங்களை சொன்னா அது என்ன பாதிக்காதா? சரி, எனக்கு எதுக்கு? ஏய் மக்கு, இன்னும் ஏன் உட்காந்துருக்க? புறப்பட, டைம் ஆகுது. ஹலோ ஹலோ. ஹலோ, இங்கே வந்து தொலைச்சிட்டியா? இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கோம். என் வீட்டு எதிரிலேயே வந்து விரிச்சிட்டியா உன் கடைய? என்ன முணுமுணுக்குற? ஒண்ணும் இல்ல, உங்க வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு. நாங்க ஃபேமிலி மொத்தமா வந்துட்டோம். என் உயிரை வாங்குறதுக்கு நாம தினமும் இங்க இருந்து பாத்துக்கலாம். பொழுது விழுந்தது குட் மார்னிங் சொல்லிக்கலாம், சாயங்காலம் குட் ஈவினிங் சொல்லிக்கலாம், நைட்டு குட் நைட் கூட சொல்லிக்கலாம். என் தலைமையிலே ஏறிடுவேன். நான் இங்க இருந்து பார்த்தா நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்க இருந்து நான் பார்த்தா அங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சா உனக்கு தான் வெக்கம். பாவம், நீ பொண்ணு இல்லையா? ஐயோ, ஏன் சத்தம் போடுற? நான் ஒன்னும் செவிடு இல்ல. அது சரி, எனக்கு ஒரு பூ தருவியா? எதுக்கு? தலையில வச்சுக்கிறதுக்கு. தலை இருக்கிறவங்க வச்சுக்குவாங்க, உனக்கு தான் இல்லையா? என்ன மறுபடியும் முணுமுணுக்குற? ஒண்ணு இல்ல, அது வந்து தும்மல் தும்மல். அண்ணா, வரேன். ஐயோ, வராத வராத, நானே சமயம் பார்த்து அங்க வரேன். பாய். வா வா, உன்னை ஒரு வழி பண்றேன். தம்பி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன் பேரு என்னம்மா? சந்தாரு. அடடா, என்ன அருமையான பேரு. உட்காரு, இந்த சாக்லேட் சாப்பிடு, வச்சுக்கோ. தம்பி, ஐஸ் ஃப்ரூட் சாப்பிடுறியா? ஐஸ், ஒரு ஐஸ் ஃப்ரூட் கொடு. என் கண்ணு. இரு, வாங்கி தரேன். இந்த இந்த சாப்பிடு. தம்பி, ஐஸ் ஃப்ரூட் எப்படி இருக்கு? ஒன்ன மாதிரியா இருக்கு. ஆஹா, என்ன உனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இல்ல? எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சித்தப்பா கிட்ட சொல்வியா? வேலை முடிஞ்சு வந்தா சொல்றேன். வேலை முடிஞ்சா? என் சித்தப்பா ரிக்ஷா ஓட்டுறாருல. ரிக்ஷாவா? நீ நாராயணசாமியோட புள்ள இல்லையா? இல்ல, நாகாத்தம்மா புள்ள. நாகாத்தம்மா புள்ளையா? நாகாத்தம்மா யாருடா? அதோ எங்க அம்மா. குடுறாத, இதேடா என்கிட்ட முதலே சொல்ல. மூஞ்சி பாரு, கறி பிடிச்ச பானை ஆட்டம். ஐஸ்கிரீம் வேணுமா உனக்கு? சாக்லேட் வேணுமா? நீ தானே வாங்கி கொடுத்த. நீ தானே வாங்கி கொடுத்த. அடிச்சானா? லூஸ் லூஸ். யாரு? நான். டாய். என்ன கண்ணா, நீ நாகாத்தம்மாவோட பெரிய பிள்ளையா? நோ, ஐ அம் பாபி, சன் ஆஃப் நாராயணசாமி. ஐயோ, எல்லா சாக்லேட்டையும் அந்த கழுத்து கிட்ட கொடுத்துட்டேனே. நீ எவ்வளவு அழகா இருக்கப்பா. உன் சித்தப்பா எங்க? அதோ அங்க இருக்காரு. ஓஹோ, தேங்க்யூ. நீ போய் விளையாடுமா? என்ன ராதா, காலங்காத்தால ஹால்ல இந்த விளையாட்டலாம்? நல்ல வேளை என் பொண்டாட்டி பார்க்கல. நான் பிரியாங்க, நீங்க பிரபுவோட தங்கச்சி இல்ல? இல்லையா? இந்த வீட்டுல யார் அவருன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. நான் பிரபுவோட தங்கச்சி தாங்க. என் பேர் லக்ஷ்மி. ஐயோ, காண்டாச்சு பேச்சுக்கு சொன்னாரு. நம்ம அர்ஜென்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க, மேல இருக்கிற சின்ன அண்ணனுக்கு இந்த பாலை கொடுத்துட்டு வரேன். பிரபுக்கா? மேலையா?
பாலா என்கிட்ட கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் கொடுக்குறேன். மா சரஸ்வதி, ரிசல்ட் வந்திருக்குமா? சின்னவன் நம்பர் என்ன எனக்கு ஞாபகம் இல்ல. நான் பாக்குறேன்ப்பா. நான் பாஸ் ஆயிட்டேன்ப்பா. நீ பாஸ் ஆகலன்னா இந்த நாட்டுல வேற யார் பாஸ் ஆக போறாங்கம்மா? சின்னவன் நம்பர் வந்திருக்கா பாரு. விடிஞ்சதுல இருந்து எங்க போயிருந்த? எங்க போனியோ என்னமோன்னு நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? உடம்பு சரியில்லாதப்ப கூட மாமா 10 தடவை படி இறங்கி வந்து நீ வந்துட்டியான்னு கேட்டாரு. செத்து போற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல அண்ணி. சரிதான், சும்மா இருப்பா. சாவுகுன்னு என்கிட்ட அபசகுணமா பேசாத. முதல்ல காலை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். வேண்டாம், எனக்கு பசிக்கு. இங்க பாரு சின்ன தம்பி, என்ன ரொம்ப நோகடிக்காது. என் மனசு இப்ப சரியில்லை. வா சாப்பிடலாம். அவன் வீட்டுக்கு வந்துட்டானா பசிக்குதுன்னு அர்த்தம். அது லா பாயிண்ட். உங்க லா பாயிண்ட் இருக்கட்டுங்க. என் பாயிண்ட் என்னன்னா, இன்னும் எத்தனை வருஷம் தான் இப்படி சுத்திட்டு இருப்பாரு? சோறு போடதான் அண்ணனுங்க இருக்காங்களே, அவருக்கு என்ன கஷ்டமா நஷ்டமா? அவன் படிப்புக்கு செலவு பண்றது கூட வேஸ்ட்னு நான் சொல்றேன். அது மட்டுமா, அவருக்கு Dress, சாப்பாடு, சோப்பு, பவுடர், சென்ட், இந்த செலவுக்கெல்லாம் அவர் பொசிஷன்ல நான் இருந்தேனா படிப்பை விட்டுட்டு எங்காவது கூலி வேலை செய்வேன். அண்ணன்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். ஏண்டா படிப்பு வரலன்னா ஏதாவது ஒரு வேலை தேடக்கூடாது? வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பேர் கூட ரெஜிஸ்டர் செஞ்சிருக்கேன். சில ஆபீஸுங்களுக்கு அப்ளிகேஷன் கூட போட்டிருக்கேன். குறைஞ்சது டிகிரி கூட இல்லாம போனா எவன்ட தருவோம் வேலை? அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இந்த ஜென்மத்துல கிடைக்காது. அது தெரியுதுல்ல உங்களுக்கு. உங்க ஆபீஸ்ல அட்டெண்டர் போஸ்ட் காலியா இருக்கு நீங்கல்ல, இப்ப அதையாவது வாங்கி தரலாம்ல. அட்டெண்டர் போஸ்டா நல்லா இருக்கு. அண்ணா ஆபீசர், தம்பி பியூனுனா எங்க கௌரவம் என்ன ஆகிறது? நீங்க தான் இப்ப சொன்னீங்க ஏன் நிலைமையில நீங்க இருந்தா ஏதாவது கூலி வேலை செய்வேன்னு. ஏதோ ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னேன். சம்பாதிக்கிறவங்க பேச்சுக்கும் அப்படி சொல்லுவீங்க, சீரியஸாவும் அப்படி சொல்லுவீங்க. சம்பாதிக்காதவங்களுக்கு சோறு போடுறது தண்டம்னு நினைச்சா எங்க அப்பா உங்க புருஷங்களுக்கு 25 வருஷம் உட்கார வச்சு சோறு போட்டிருக்காரு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. அவர் இப்படி பேசுறதை கேட்டோம் வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. என்னடா வாயில வந்து இப்படி பேசுற? உள்ளதுதானே சொன்னேன். தப்பா தப்பான எழுத்தா பேசுற? பல்ல உடைச்சிடுவேன். ஓட பாக்கலாம். நீ சொன்ன வார்த்தைக்கு பல்ல உடைக்கிறது மட்டும் இல்ல, கொன்னுடுவேன். சின்ன தம்பி, பெரியவங்க சின்னவங்க இல்லாம ஏன் இப்படி பேசுற? அதுல நீ சரி, பெருசா பேச வந்துட்டா போகல. நீங்க சாப்பிடுங்க. ஊறுகாய் போட்டீங்க, கொஞ்சம் சொரணையாவது வரும். ஆத்திரத்தை கலப்பால கொன்னுடுவேன். நீ பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டியேன்னு உன்னை திட்டுறதுக்காக நான் கூப்பிடல. உன்னை திட்டி பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும். என் உடல்நிலையும் இப்ப சரியா இல்லை. நானும் மேல போய் சேர வேண்டிய நேரம் நெருங்கி வந்துட்டு. அதனால தலைக்கு சொந்த பிள்ளையோட மனசு விட்டு பேசலாம்னா வர சொன்னேன். வா உட்கார். பரவாயில்லப்பா. உன் அண்ணங்க விஷயம் எனக்கு நல்லா தெரியும். சுக துக்கத்துல லாப நஷ்டத்துல சுகத்தையும் லாபத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு துக்கத்தையும் நஷ்டத்தையும் மத்தவங்களுக்கு கொடுக்கிற மனப்பான்மை உள்ளவங்க. இந்த காலத்துல மனுஷங்க வாழணும்னா அப்படித்தான் இருக்கணுமோ என்னமோ எனக்கு தெரியல. எனக்கு மிச்சம் இருக்கிற பொறுப்பு 2 தான். 1, உன்னை ஒரு உத்தியோகஸ்தனா பார்க்கணும். 2, லட்சுமிக்கு கல்யாணம் பண்ண. நான் கண்ணை மூடிட்டா உங்க அண்ணனுங்க சுயரூபத்தை காட்டுவாங்க. இந்த 2 பொறுப்பும் அவங்களுக்கு பாரமா போகுது. அதனால்தான் லட்சுமிக்கு சம்பந்தம் பார்த்தேன். நான் உன்னை கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான். கொஞ்சம் படிப்பு மேல கவனம் வச்சு ஒழுங்கா படிக்க ட்ரை பண்ணு. இல்ல படிப்பை விட்டுட்டு ஒரு வேலையாவது பாரு. நிறுத்தியா? பிரபு பிரபு பிரபு, உன்னை பார்க்க தான் உன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு சீக்கிரமா சாப்பிட்டு படுத்துரு. நாளைக்கு மேட்ச் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு மேட்ச்ல நான் ஆட போறதில்ல சார். ஆட போறது இல்லையா? என்ன அது? நாளைக்கு மேட்ச் தான் உன் ஃபுட்பால் கேரியருக்கு ஆதாரமா இருக்க போது, தெரியுமா? என் ஃபுட்பால் கேரியரை விட என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் சார். அப்படின்னா நீ ஆட மாட்டியா? சரி, என் கூட கொஞ்சம் வா ப்ளீஸ். பாரு, நல்லா பாரு. இப்ப எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கிற இந்த இடம் நாளைக்கு மேட்ச் நடக்கிற நேரத்துல எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த கேலரி நிறைய ரசிகர்கள், உற்சாகத்தோட ஆட்டத்தை பார்க்கிற ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், அத்தனை பேரோட கண்களும் ஒரே ஆட்டக்காரனை கவனிக்கும். அவன் தான் கோல் கீப்பர். கோல் விழாம தடுத்து தன் டீமோட வெற்றிக்கு உயிர் நாடியா இருக்கிறவன் தான் கோல் கீப்பர்.
அப்படி ஒரு பெருமையை கௌரவத்தை நீ வேண்டாம்னு ஒதுக்கி தள்ள முடிவு பண்ணிட்டியா? நான் ஆடுறேன். என் உடம்ப இரும்பு சுவராக்கி பாக்ஸுக்கு நடுவுல நான் நிக்கிறேன். நான் ஆடுறேன் சார். ஆனா எனக்கு ஒரு வேலை வேணும். நாளைய மேட்ச் முடிஞ்சதும் நீங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தரணும். அது சின்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்யறேன். ப்ளீஸ். நாளைய மேட்சை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பிசினஸ்மேன் வருவாங்க. அவங்க கம்பெனில ஏதாவது ஒண்ணுல ஒரு வேலை கிடைக்காம போகாது. உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி தர பொறுப்பு என்னோடது. பெரியமா சித்தப்பா போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. ஃபுட்பால் இன்டர் யூனிவர்சிட்டி விளையாட்டு போட்டியில் சென்னையைச் சேர்ந்த CN பிரபுகுமார் கோல் கீப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதே போட்டோ எந்த யூனிவர்சிட்டி கெஜெட்லயாவது வந்திருந்தா ஒரு நல்ல உத்தியோகமாவது கிடைச்சிருக்கும். என்னமோ நான் தான் கவலைப்படுறேன். இவனுக்கு விளையாட்டு மேல உள்ள அக்கறை படிப்புல இல்லையே. அம்மா சரஸ்வதி. என்னங்க மாமா? இத்தனை பேர் பாராட்டுற இவன் விளையாட்ட ஒரு தடவை எனக்கு பார்க்கணும் போல இருக்குமா? அப்பா எனக்கு விளையாட பார்த்தாரு. சந்தோஷப்பட்டாரா? சந்தோஷப்பட்டாராவா? 10 நிமிஷம் கண்டினியூஸா விடாம கை தட்டிக்கிட்டே இருந்தாரு. நான் பாக்குறேன் தெரிஞ்ச உடனே முகத்தை திருப்பிட்டு நைஸா போயிட்டாரு. லட்சுமி அப்பா எனக்கு விளையாட பார்த்தாரா? கோபப்பட்டாரு. யாரை பார்த்தா அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. நீ ஒரு நிமிஷம் மறுபடியும் என்னையா? அப்பப்பா இப்ப எதுக்கு என் கால்ல விழற? மார்னிங் மேட்சுக்கு போறப்போ உங்களை கும்பிடாம போயிட்டேனே, அதனால பெனால்ட்டியோட சேர்த்து இப்ப கும்பிடுறேன். இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஆனா உன் உத்தியோகத்தை பத்தி உங்க அப்பா நோ அண்ணி, நோ சென்டிமெண்ட்ஸ், நோ சேட் ஃபீலிங்ஸ் டுடே. இன்னைக்கு இந்த சந்தோஷமான நேரத்தை நாம செலிப்ரேட் பண்ணணும். இன்னைக்கு தேதி என்ன? 10. அண்ணி வர மாசம் 10ஆம் தேதிக்குள்ள இந்த சின்ன தம்பி சின்ன சைஸ் ஆபீசர் ஆக போறேன். யாராவது உத்தியோகம் தரேன்னு சொல்லிருக்காங்க? தரேன்னு சொல்லல, வாங்கி தரேன்னு சொன்னாரு எங்க கோச். நோ டவுட் அண்ணி, he is damn sure. அதுக்கப்புறம்னா அப்பா வாசல்ல உட்காந்துருந்தா பின்கேட் வழியா திருடாட்டம் வருவேன்னு நினைச்சீங்களா? நோ, மெயின் கேட் வழியா சும்மா பந்தாவா உள்ள வருவேன். வந்து அண்ணி இன்னைக்கு மெனு என்னன்னு கேட்பேன். அப்ப நீங்க சாப்பிட ஏதாவது வைப்பீங்க இல்லையா, அதை ருசி பார்த்துட்டு சின்ன நேட்டம் ஏன்னா இந்த பாயசத்துல உப்பு குறைச்சலா இருக்குது, குழம்புல சக்கரை அதிகமா இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட கலாட்டா பண்ணிடுவேன். அப்ப நீங்க உங்க பாணியில சேட் ஃபீலிங் காட்டுவீங்க. பிரபுகுமார்ங்கிறவருக்கு போன் வந்திருக்குங்க எங்க ஷாப்க்கு. பிரபுகுமாரா? அந்த மாதிரி யாரும் இல்லையா இங்க? நீதாயா? உன் பேர் தானே பிரபுகுமார்? வர இரு. ஐயோ, போன் உள்ள இருக்குங்க. தேங்க்யூ. ஹலோ, மெதுவா பேசியா, இது லோக்கல் கால். ஆர்டே நின்று போல் இருக்கு. சாரிங்க. ஹலோ, நான் சின்ன தம்பி ஸ்பீக்கிங். அதான் பிரபுகுமார் ஸ்பீக்கிங். யாரு? நான் தான். ஓய் மன்மதராஜா. மன்மதராஜாவா? என்ன இது குரல் பொம்பளை குரல் ஆட்டம் இருக்குது? இருக்கும்யா, என் குரல் பொம்பளை குரல் ஆட்டம் தான் இருக்கும். என் பொண்டாட்டி குரல் ஆம்பளை குரல் ஆட்டம் இருக்கும். குரல் எப்படி இருந்தா உனக்கு என்ன நஷ்டம்? அப்பப்பா எப்படி இருந்தா எனக்கு என்ன நஷ்டம்? அது சரி, இப்போ நீங்க எதுக்கு போன் செஞ்சீங்க? அதான் ஓய், ஃபுட்பால் கோச் சுந்தர்லிங்கம் உன்னை பத்தி ரெக்கமெண்ட் செஞ்சாரு. என் ஆபீஸ்ல PRO போஸ்ட் காலியா இருந்தா உனக்கு தர சொன்னாரு. எனக்கு தரீங்களா சார்? அப்போ என் கோச்சுக்கும் உங்களுக்கும் மெனி 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 தேங்க்ஸ். மோஸ்ட் வெல்கம்.
உங்க வாய்ஸ் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குங்க. வேலை செய்வியா இல்ல பொம்பளை குரலா இருக்கேன்னு ஓடிடுவியா? பெரிய ஆளுங்க நீங்க. பொம்பளை குரலோ பெருச்சாளி குரலோ ஏன் குரல் இல்லாத ஊமையா இருந்தாலும் நான் வேலை செய்வேங்க. வெரி குட். தேங்க்யூ. ஒழுங்கா மரியாதையா வேலை செய்யணும். சரிங்க, ஒழுங்கா மரியாதையா வேலை செய்வேங்க. என்னங்க, நான் எப்ப வரணும், எங்க வரணும்? சாயங்காலம் சாந்தம் பேச்சுக்கிட்டவா, மத்தத நாம அங்க பேசிக்கலாம். சரிங்க, நாம அங்க பேசிக்கலாங்க. எனக்கு நான் வர கொஞ்சம் முன்னப்பின் ஆனாலும் நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. இட்ஸ் ஆல் ரைட். சார் there is a small request சார். நான் உங்களை சுலபமா கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு சின்ன உதவி செய்றீங்களா சார்? வாட்ஸ் இட்? அப்பா ஒண்ணு இல்லைங்க, நீங்க வர்றப்ப உங்க ஷர்ட்ல ஒரு சின்ன ரோஜா பூ வச்சுக்கிட்டு வாங்க, அடையாளத்துக்காக. ஓகே, I'll try. தேங்க்ஸ்ங்க, தேங்க்ஸ். அது வந்து எனக்கு வேலை. நீயா இங்க எதுக்காக வந்த? இங்க பாரு, எனக்கு வேலை வாங்கி தரதுக்காக ஒரு பெரிய மனுஷன் இங்க வர்றேன்னு சொன்னாரு. நம்ம ரெண்டு பேரும் இப்படி பார்த்தாருன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. நீ மரியாதை வீட்டுக்கு போயிடு. சிச்சி, வெக்கமால ரோஜா பூ அப்படின்னா நீதானே எனக்கு போன் பண்ணது? வேற வாய்ஸ்ல போன் பண்ணி உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்ன அந்த பெரிய மனுஷி நான் தான். வெரி குட். என்ன தேடிட்டு இருக்க? கல் ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? உன் பல்ல உடைக்கிறதுக்கு. பல்ல உடைச்சிருவியா? உடையா உடையா பார்க்கலாம். ஐயோ இத பாரு, என் நாட்டம் வேலை இல்லாதவன் சாபம் கொடுத்தா உன்ன மாதிரி பொண்ணு கல்யாணம் ஆகாம போயிடும். எனக்கு ஆகாம போனா உனக்கு தான் நஷ்டம். பொல்லாத நஷ்டம். அது சரி, வேலைய பத்தி ஏன் கவலைப்படுற? என்ன வேலைனாலும் நான் வாங்கி தரேன். விமானத்துல பைலட் ஆகணுமா? நோ ப்ராப்ளம். ஷிப்ல கேப்டன் ஆகணுமா? நோ ப்ராப்ளம். இல்லாட்டி போனா ட்ரெயின்ல டிக்கெட் கலெக்டர் ஆகணுமா? வெரி வெரி ஈஸி. என்ன வேலை வேணாலும் கேளு, 5 நிமிஷத்துல வாங்கி தரேன். நல்லதுங்க. அப்போ நீங்க எப்பவாவது எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்தா பொண்ணை பார்க்கலாம். தேவையில்லைங்க. உங்க பொண்ணு தினமும் எங்க வீட்டு வழியா தங்க காலேஜுக்கு போறா. ஒரு 100 தடவையாவது அவளை பார்த்திருப்போம். இப்ப மறுபடியும் இந்த பொண்ணு பாக்குற ஆர்ப்பாட்டம் எல்லாம் எதுக்கு சொல்லுங்க? உங்க பொண்ணை என் பையனுக்கு பிடிச்சிருக்கு, அது போதும். மத்த ஏற்பாடுகளை கவனிங்க. நல்லதே நடக்கும். ப்ரொசீட். உங்களுக்கு பெரிய மனசு ரங்கசாமி. சரிங்க, கூடிய சீக்கிரம் வந்து பாக்குறேன். நல்லதுங்க. வரேன் தம்பி. சரிங்க. அப்ப நானும் புறப்படுறேன். சரி. லட்சுமிக்கு அதுக்குள்ள கல்யாணம் பண்ணுமா? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க மாமா. நிஜமாவே அவசரப்படுறேம்மா. அவளுக்கு வயசு அதிகமாயிட்டு இருக்குங்கிறதுக்காக இல்ல, ஏன் ஆயுசு குறைஞ்சுகிட்டு இருக்குங்கிறதுக்காக. அப்படி சொல்லாதீங்க மாமா. வெங்கடாஜலத்தோட பிள்ளைங்க அவர் செத்ததுக்கு அப்புறம் தன் தங்கச்சிய பத்தி எவ்வளவு உதாசீனப்படுத்தி பேசினாங்கிறது என் காதுல இன்னும் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குமா. அந்த கதி என் பொண்ணுக்கு வந்துடக்கூடாது. என் கண்ணு முன்னாலேயே என் லட்சுமி மகாலட்சுமி ஆட்டம் புருஷன் வீட்டுக்கு போகணுமா. அதனால ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்திருக்கேன். இந்த விஷயத்தை பத்தி என் பிள்ளைங்க எல்லார்ட்டையும் பேசணும். அவங்க ஆபீஸ்ல இருந்து வந்தது என்கிட்ட கொஞ்சம் சொல்லுமா. என்னங்கப்பா? நம்ம லட்சுமிக்கு ஒரு சம்பந்தம் பார்த்திருக்கேன். மாப்பிள்ளை யாருங்கப்பா? காந்தி மார்க்கெட் பக்கத்துல ஒரு பெரிய மில் இருக்குல்ல, அதுக்கு ஓனர் ரங்கசாமி. அவருடைய ஒரே பையன் மோகன் சிகாகோவில் டாக்டரா நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கான். கல்யாணத்தை பண்ணி அவனை அனுப்பி வைக்கலான்னு அவங்க அப்பா வரவழைச்சிருக்காரு. 15 நாள்ல கல்யாணத்தை பண்ணிட்டு பொண்ணை அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா லட்சுமி கூடிய சீக்கிரம் அமெரிக்கா போக போறான்னு சொல்லுங்க. குட். அது சரி, லட்சுமி எங்க? ஏய் லக்கி சான்ஸ். முகூர்த்தம் கூட பார்க்க சொல்லி ஐயர்கிட்ட சொல்லிட்டேன். இந்த மாசம் 27ஆம் தேதி நாள் நல்லா இருக்கான். இந்த 27 ஏன் 27 இருந்தா செய்ய முடியாதா? கை நிறைய பணம் இருந்தா சரி. இந்த காலத்துல 5 நிமிஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம். மேரேஜ் ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்க செஞ்சிடறோம்பா. அந்த பொறுப்பை எங்க கிட்ட விட்டுருங்க. பொறுப்பை ஏத்துக்கிறது இல்லையா, பாரத்தை பங்கு போட்டுக்கணும். சொல்லுங்கப்பா, என்ன செய்யணும் இப்ப நாங்க? நான் அங்கே எங்கே கஷ்டப்பட்டு உங்க எல்லாரையும் படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், வீடு கட்டினேன். இப்போ என்னால முடியாத இந்த வயசுல கல்யாண பாரத்தையும் ஒருத்தனால சுமக்க முடியல. இங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை கொடுத்து கல்யாணத்தை நல்லா நடத்தணும். வரதட்சணை கேட்டாங்களா? 3ஆம் தாரமா கட்டிக்கிறவங்க கூட 3 லட்சம் கேட்கிறப்போ வயசு பையனுக்கு வரதட்சணை கேட்காம இருப்பாங்களா? அப்படி இருந்து ரங்கசாமி நல்ல மனுஷங்கிறதுனால நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு 50,000க்கு ஒத்துக்கிட்டாரு. 50,000மா? சரி சரி. வரதட்சணையும் சேர்த்து மொத்த செலவு எவ்வளவு ஆகும்பா? அம்மா சரஸ்வதி, மாமா ஒரு சின்ன காகிதத்துல கணக்கு போடுமா.
வரதட்சணை 50,000. அண்ணி ம்? பிள்ளையார் சுழி போட்டு பத்திரிகை செலவு கணக்கு முதல்ல எழுதுங்க. ஒரு 1000 கார்டு கவர் போஸ்டேஜ் இதெல்லாம் சேர்த்து சுமார் 2000 ரூபாய் ஆகும். எழுதுங்க. சம்பந்தி வீட்டு பக்கத்துல இருந்து நம்ம பக்கத்துல இருந்து கல்யாணத்துக்கு குறைஞ்சது 400 பேராவது வருவாங்க. அவங்களுக்கு காஃபி டிஃபன் சாப்பாடு ஆளுக்கு 10 ரூபாயாவது ஆகுமே. 10 ரூபாய் எப்படி பார்த்தோம்? ஸ்வீட்ஸ் பொரியல் ஐட்டம் குறைஞ்சது 10 வகையாவது வைக்கணும்ல. நீங்க இந்த சாப்பாடு செக்ஷன் என்கிட்ட விட்டுருங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் எழுதுங்க. நீ 20 எதுக்கு? 10 போதும். அப்பாவோட அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல. நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லிட்டா மரியாதையா இருக்குமா? நீங்க எழுதுங்க. நீ 400 × 20 4 2 8000. 8000. 8000 போட்டேன் மாமா. ஈர்வரிசை என்னதான் இல்லைனாலும் ஒரு 5000 ஆவது ஆகும். வீட்டை சுத்தி சீரியல் பல்ப் செட்டு போடணும், மணமேடம் அலங்காரம் பண்ணணும், அப்புறம் பேண்டு நாதஸ்வரம் ரெண்டும் வேணும். அது மொத்தம் சேர்த்து ஒரு 3000 ரூபாய் ஆகும். எழுதுங்க. நீ ஆஃப்டர் ஆல் 3000 ருபீஸ் தானே. எழுத சொல்லுங்கப்பா. 3000 மொத்தம் 66,000. அப்புறம் பொண்ணுக்கு ஒரு ஜோடி வளையல், கல்யாண மோதிரம், முத்து நெக்லஸும் செய்யணும் மாமா. அவங்க அதெல்லாம் ஒண்ணும் கேட்கலம்மா. கேட்காம போனாலும் பொண்ணை வெறுங்கையோட அனுப்பி வைக்கிறது ஒண்ணு முறையில்ல மாமா. நகையே போடாம அனுப்புனா அந்த வீட்டுல அவளுக்கு எப்படி கௌரவம் இருக்கு சொல்லுங்க? அவ்வளவும் செய்யணும்னா குறைஞ்சது 10 பவுனாவது ஆகும். 10 பவுன்னா 32,000 ஈஸியா ஆகும். அப்புறம் அதுக்கு செய்கூலி? மாமா, கல்யாண செலவை பெரியவங்க 3 பேரையும் போட்டுக்க சொல்லுங்க. நகைக்கான செலவை சின்ன தம்பி கொடுத்துருவான். நானா 32,000? ஒரு ரூபாய் இருந்தா கொடுங்க. நீ முதல்ல சோடா குடிக்கணும். அது இல்லையா, இப்ப நான் தரேன். நீ சம்பாதிச்சு என்கிட்ட வாங்கின கடனை அடிச்சு. இது பெருந்தன்மையான யோசனை. போடுங்க என் பேர்ல. அவ்வளவு பணம் உங்ககிட்ட மட்டும் எங்க இருக்கு சரஸ்வதி? பணம் இல்லைங்க, என் நகைங்க இருக்குல்ல. வேண்டாமா, நான் உனக்கு நகைகளை செஞ்சு போறதை விட்டுட்டு நீ போட்டுக்கிறத வாங்கி கொடுக்கறதா? வேண்டாம் மாமா. லக்ஷ்மி என் நாத்தனாரா மட்டும் இல்லாம நான் பெத்த மகளா இருந்தா கொடுக்க மாட்டேனா? மக கல்யாணத்துக்கு கூட நகைங்க போடல. இவெல்லாம் ஒரு தாயான மத்தவங்க பேச மாட்டாங்க. குறைஞ்சது என் மனசுலயாவது எனக்கு ஒரு மக இருக்கான்னு நினைக்க விடுங்க மாமா. என் மகளை என் நகைங்களால என் கையால அலங்கரிச்சு அனுப்ப விடுங்க. ஒரு சின்ன விஷயம், இவ்வளவு செலவு பண்ணி லக்ஷ்மிக்கு இந்த சம்பந்தத்தை. ஆமா, அவளுக்கு வயசாகி போயிடுச்சா என்ன? சின்ன பொண்ணு, இப்ப என்ன அவசரம்? இந்த வார்த்தையை நீங்க கேட்பீங்களா இல்லையான்னு வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு நிஜமாவே அவசரப்படுறேன்டா. ஏன் தெரியுமா? நான் இல்லைன்னா இந்த வீட்டுல அவ கல்யாணத்தை நீங்க எவ்வளவு விமர்சையா நடத்துவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் உயிரோடு இருக்கும் போதே அவ கழுத்துல 3 முடிச்சு போட வச்சு நான் அது அட்சதையை போட விரும்புறேன். சொல்லுங்க, உங்க ஒவ்வொருத்தாலும் எவ்வளவு தர முடியும்? சொல்லுன மூத்தவன் நீ முதல்ல சொல்லு. என் பிஎஃப் மேல கடை வாங்கலாம், அதுவும் 10,000க்கு மேல கிடைக்காது. 10,000? நீ எவ்வளவு தரேடா? உங்களுக்கு தெரியாதது இல்ல, என் பிராக்டிஸ் இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. நான் ஜெயிச்சு கொடுத்தவனுங்க எல்லாம் என்னை ஏமாத்திட்டு போறானுங்க. தோத்தவங்களால பணம் கொடுக்க முடியல. தங்கச்சிக்கு இப்ப கல்யாணங்கிறதால எவன் காலியாவது விழுந்து 3000 கொடுக்குறேன். 3000? நீ என்னடா? நானும் தரேன்பா. நாங்க 2 பேரும் வயிற்று வாயை கட்டி கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு 5000. 2000 தான் இருக்கு பேங்க்ல. ஆமா, 2000 கொடுத்துறேன். ₹1,00,000 செலவுக்கு சம்பாதிக்கிற பிள்ளைங்க ஒத்துக்கிறது 15,000 மட்டும்தான். நல்லா இருக்குடா. அது கூட தேவையில்லை. அந்த பணத்தை உங்க செலவுக்கே வச்சுக்குங்க. உங்க பணம் பைசா கூட தேவையில்லை. அப்ப லக்ஷ்மி கல்யாணம் செய்யறேன்டா. கூட பிறந்தவங்கிற முறையில 10, 3, 2ன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டீங்க. நான் பெத்த பொண்ணுக்கு நானும் ஒரு தொகையை சொல்லிட்டு ஒதுங்கிக்க முடியாது. உங்ககிட்ட இருந்து 10,000க்கு மேல வராதுன்னு நினைச்சேன். கொஞ்சம் தாராளமாவே தர்றேன்னுட்டீங்க. நல்லா இருக்கு. உங்க அம்மா எவ்வளவு துரதிருஷ்டசாலிடா, பாவம். இன்னைக்கு அவ உயிரோடு இருந்திருந்தா பொண்ணு கல்யாணத்துக்கு தாம் பெத்த பிள்ளைங்க போடுற பிச்சையை பார்த்து நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பா. பரவாயில்ல. உங்க உதவி இல்லாமலே என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்னது? இந்த வீட்டை விற்க போறேன். என்ன விற்க போறீங்களா? ஆமா, இப்பவே இது அடமானத்துல தான் இருக்கு. அந்த மார்வாடிக்கிட்டே இந்த வீட்டை வித்து வர்ற பணத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறேன். ஹலோ கல்யாண பொண்ணு. இப்ப இருந்த வைக்கம். லட்சுமி, ஏமா அழற? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். பெரிய அண்ணகிட்ட சொல்லிடு. என்னம்மா, என்னாச்சு? என்கிட்ட சொல்லு.
இந்த வீட்டை வித்து அப்பா எனக்கு கல்யாணம் செய்யறதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. எனக்கு கல்யாணமே வேண்டாம். அதெல்லாம் உனக்கு எதுக்குமா? உன் சின்ன நான் இருக்கேன்ல, அழாத. இந்த கல்யாண விஷயத்தை யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு பாவம் மாமா வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. அப்பாவை பார்த்தா எனக்கும் வேதனையா தான் இருக்கு சரஸ்வதி. ஆனா என்னை பத்தி என் வருமானத்தை பத்தியும் உனக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. எனக்கு தெரியுங்க. ஆனா பெரிய பிள்ளையா இருந்துகிட்டு இப்படி பட்டும் படாத மாதிரி நீங்களே சும்மா இருந்தா மத்தவங்க பொருட்படுத்தவே மாட்டாங்க. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. நம்ம சாந்தி கிட்ட பணம் கேட்டா? உங்க தங்கச்சிக்கிட்டே பணம் கேக்குறது கேட்டா என்ன? ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒருவேளை அவ கொடுக்க விரும்பினாலும் அவ புருஷன் ஒத்துக்கணுமே. இருந்தாலும் நமக்கு மட்டும் அது கௌரவமா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. மாமா எப்படி இந்த வீட்டை வித்துடணும்னு இருக்காருல்ல? ஆமா, கல்யாணத்துக்கு வேணுங்கிற பணத்தை எங்க அப்பா கிட்டே வாங்கி தரேன்னு வச்சுக்கோங்க. சரி வச்சுக்குவோம். அப்புறம் அந்த மார்வாடி கடனை நாமளே அவன் மூஞ்சில ஏறிடும்னு வச்சுக்கோங்க. இந்த வீடு நமக்கு சொந்த ஆயிடும்ல. அம்மாடி அம்மா, நீ அரசியல்ல இறங்கி இருக்க வேண்டியபடி சென்னை மாநகரத்தையே பிளாட் போட்டு வித்துருவ. எழுது, லெட்டர் எழுது. எழுதுறேன். அந்த ஆண்டவன் கருணை வச்சா இவ்வளவு பெரிய வீடு நமக்கு சொந்த ஆயிடும். நாமளும் நம்ம குழந்தைங்களும் ஜாலியா இருக்கலாம். அப்புறம் இந்த தரித்திரம் பிடிச்ச கூட்டத்தை வெளியே துரத்திடலாம். கல்யாண செலவு லட்சம், பழைய கடன் லட்சம் போச்சுன்னா இந்த வீட்டை வித்தா லட்சம் மிச்சமாகும் இல்லீங்களா? நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த வீட்டை வித்து அந்த ₹1,00,000 3 பேருக்கும் பங்கு போட சொல்லுங்க. 3 பேரா? நாங்க 4 பேர் இருக்கோம்ல. வாய் மூடுங்க. நாம கஷ்டப்பட்டு இத்தனை நாள் சம்பாதிச்சு இந்த வீட்டுல தானே கொட்டணும். சின்ன தம்பி சாப்பிடறது தவிர பணம் சம்பாதிச்சானா? இல்ல. ஏதாவது உத்தியோகத்தை தேடிட்டு அவன் பழப்ப அவன் பாத்துக்குவாங்க. அந்த ₹1,00,000 உங்க 3 பேருக்கு பங்கு போட்டா நமக்கு வர்ற பணத்துல அட்வான்ஸ் கொடுத்து மெயின் சென்டர்ல ஒரு பிளாட் வாங்கிக்கலாங்க. 2 வருஷத்துல நாம வாங்கின கடனை அடைச்சிடுவோம். என்ன சொல்றீங்க? இது ரொம்ப நல்லா இருக்கு. என்னடா? கொஞ்சம் அப்படி உட்காரு. என்ன? அப்பா வீட்டுக்கு வரதுக்குள்ள நாம ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாகணும். எதை பத்தி சொல்லண்டா? காலையில இருந்து ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தல. அதானே, வீட்டுக்கு பெரிய பிள்ளை நீ. லட்சுமி கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்க? சாந்தி வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை கிட்ட கடன் கேட்கலான்னு இருந்தேன். ஆனா அது நமக்கு மரியாதை இல்லைன்னு உங்க அண்ணி சொல்லிட்டா. யார் காலையோ கையோ பிடிச்சி இந்த வீட்டை 2வது தடவை அடமான வச்சா எப்படி இருக்கும்னு விடிகிற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். விடிஞ்சதும் என் பொண்டாட்டி என்கிட்ட வந்து உங்க ஐடியா பிரமாதமா இருக்குன்னு என் காலில் விழுந்து கும்பிட்டா. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. வீட்டை வித்து கல்யாணத்தை நடத்திட்டு மிச்ச பணத்தை நாம எல்லாரும் பங்கு போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன். இவரு கேட்டா இவரும் அதுதான் பெஸ்ட் ஐடியான்னு சொன்னாரு. சொல்லுங்களேங்க. ஆமா, அதான் பெஸ்ட் ஐடியா. வீட்டை வித்துட்டா அப்புறம் அப்பா எங்க இருப்பாரா? அப்பா பெரிய பிள்ளை கிட்டே இருக்கிறதா நியாயம். உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. நீ கொஞ்சம் வாய மூடுறி. லா பிரகாரம் இங்க நியாயம் என்னன்னா, ஆஸ்திய பங்கு போட்டுக்கிற மாதிரி நம்ம பொறுப்புகளையும் பங்கு போட்டுக்கணும். அப்பாவுக்கு நம்ம 4 பேரும் பிள்ளைங்கிறதால அவர் 4 பங்கா போடுவோம். நான் எப்படியோ அங்க இங்க கஷ்டப்பட்டு அப்பாவுக்கு வருஷத்துக்கு 3 மாசம் சோறு போடுறேன்னே. ஆமா, நானும் 3 மாசம். என்னது, பெத்த தகப்பனுக்கு சோறு போடுறதுக்கு பங்கு போடுறீங்களா? உங்களை பெத்து வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்குன அவருக்கு கடைசி காலத்துல பிடி சோறு போட்டு பாத்துக்கிறதுக்கு முன்ன பின்ன யோசிக்கிறீங்களா? இத்தனை நாள் செல்லம் கொடுத்து வளர்த்தீங்களே, நீங்களும் மாமாவை சேர்ந்து உங்க சின்ன மச்சினே அவனை கூலி வேலை செஞ்சோ ரிக்ஷா மிச்சோ அவரை காப்பாத்த சொல்லுங்க. ரிக்ஷா மிதிச்சோ கூலி வேலை செஞ்சோ எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு நான் ஒண்ணும் வெக்கப்பட மாட்டேன். நீ பெருமைப்படுவேன். ஆனா நீங்க எல்லாம் வெக்கப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன, உங்க புருஷங்கெல்லாம் ஒயிட் காலர் ஜென்டில்மேன் இல்லையா? விட்டா போது எவ்வளவு வேணாலும் லெக்சர் அடிப்பேன். ஓசில தின்னு ஊரை சுத்துறவனி, உனக்கு என்ன போச்சு? கடன் வாங்குறது அவரு, அதை அடக்கிறது இந்த 3 பிள்ளைங்களுமா? இந்த வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம ஏன் கடன் வாங்கினாரு? பெரியவங்க. அண்ணி கொஞ்சம் இருங்க. அவர் ஏன் கடன் வாங்கினாரா? கூட்டு குடும்பத்துல உரிமைகளை அனுபவிச்சுட்டு பொறுப்புகளை மறந்துட்டு வளர உங்களுக்காக நம்ம எல்லாருக்காக வாங்கினாரு. பிள்ளைங்களும் மருமகளும் கஷ்டம் தெரியாம எப்பவும் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக வாங்கினாரு. நம்ம குடும்பம் மான மரியாதை தெருவுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக வாங்கினாரு. எது எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தரால அந்த வயசானவரை எவ்வளவு காலம் பாத்துக்க முடியும்? அவருக்கு டெய்லி சாப்பாடு, மருந்து, மண்ணாங்கட்டி அதெல்லாம் இருக்கட்டுங்க. எடுத்துட்டு அவர் மண்டையை போட்டா காரிய செலவுக்கு. இன்னொரு தரம். இந்த வேதனையை பொறுத்துக்கிட்டு வேலை செய்ய மாட்டேன், நின்னு போக போறேன்னு சொல்லுதில்ல என் இதயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். என்ன பாக்குறது கொஞ்சம் வீக்கா தெரியுறீங்க. நீங்க வெளியில போய் உட்காருங்க. பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி பிரபு கிட்ட கொடுத்து அனுப்புறேன். நல்லது. வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க டாக்டர். அப்பாவுக்கு மிஸ்டர் பிரபு, சமீபத்தில் அவருக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோன்னு சந்தேகப்படுறேன். இனிமே அவர் அதிகமாக சிரமப்பட விடாமல், உணர்ச்சி வசப்பட விடாமல் பார்த்துக்கணும். எந்த விஷயத்துல அவர் அதிகமாக வேதனைப்பட்டாலும் ஆத்திரப்பட்டாலும் இந்த தடவை உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஜாக்கிரதையா பார்த்துங்க. இந்த மருந்து வாங்கி கொடுங்க. சரிங்க.
வாங்கப்பா. என் உடல்நல மோசமா இருக்குன்னு சொன்னார்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நல்லா தான் இருக்கீங்க. வீக்னஸ்க்கு மருந்து எழுதி கொடுத்துருக்காரு. நீ இப்ப சொல்றது பொய்ன்னு புரியுதுடா. என்னை ஏமாத்த முடியாதுடா. டாக்டருங்க பேஷண்ட் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாள் இல்லடா. நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒண்ணுடா. வா. ஏய் தோட்டக்காரா, இங்க வா. டாக்டர் சார் இருக்காரா? உள்ள இருக்காருங்க. அவரை பாக்குறதுக்கு நரசிம்மன் சாரோட பையன் வந்திருக்காருன்னு சொல்லு. ஏயா நிக்கிற, சீக்கிரம் போய் சொல்லு. இவரை யாரு நினைச்ச? ஃபுட்பால் சாம்பியன் மிஸ்டர் சின்ன முதலாளி அழைச்சிட்டு. சரிங்க, வாங்க. ஐயா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நீங்க நான் வந்து இவர் பேர் பிரபுகுமார். எஸ், இவ பிரியா. பிரியா என்ன பிரியா? முழு பேரை சொல்லாம பிரியதர்ஷினி சொல்லல. பிரியதர்ஷினி. இவரு லக்ஷ்மியோட அண்ணன். இந்த பொண்ணு அவங்க அப்பாவோட பொண்ணு. நீங்க லட்சுமியோட வருங்கால அண்ணின்னு நினைக்கிறேன். கேக்குறாருல்ல, சொல்லுங்க. அப்பப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இருக்குங்க. என்ன இருக்க? உட்காருங்க. தேங்க்யூ. எங்க அப்பா சொன்னது 100க்கு 100 உண்மைங்க. என்ன சொன்னாரு? அழகு, அழகுக்கேத்த குணம், குணத்துக்கேத்த அடக்கம், அடக்கத்துக்கேத்த பேச்சு, மரியாதை. நீங்க என்ன ரொம்ப பாராட்டுறீங்க. என்னங்க, உங்க போட்டோ ஒண்ணு வேணுங்க. உங்க தங்கச்சி கேட்டாங்களா? சின்ன பொண்ணு இதெல்லாம் சொல்வாளா? நாமளே தான் புரிஞ்சுக்கணும். அது ஒரு எடுத்து. உங்க போட்டோ எடுத்துட்டு பிரேம மட்டும் எம்டியா வைக்க மாட்டேன், இந்த போட்டோ வச்சுடுறேன். இங்க பாருங்க மாப்பிள்ள சார், மேரேஜ் ஆகிற வரைக்கும் நீங்க இந்த போட்டோவோட ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். என் மேரேஜ் இருக்கட்டும், உங்க மேரேஜ் எப்போ? நம்ம மேரேஜ் எப்பன்னு கேக்குறாருல, சொல்லுங்க. பிரியா உன்ன. ஆஹா, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். நீங்க ரொம்ப நல்லவரு எங்க அப்பா என்கிட்ட சொன்னாருங்க. ஆனா இப்படி ஒரு நல்லவரா இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லைங்க. சின்ன சின்ன செடிங்களுக்கு தண்ணி ஊத்துற தோட்டக்காரன் போட்டோவை இந்த சைஸுக்கு என்லார்ஜ் பண்ணி வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னா நீங்க சாதாரண ஆள் இல்லைங்க. Really, you are a great man. Yes, yes. அவரு தோட்டக்காரர் இல்லைங்க, எங்க அப்பா. சார் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க சார். உன்னை நான் மன்னிச்சிட்டேன். தேங்க்யூ சார். அங்க நீ ஏமா அங்க நிக்கிற? வாமாங்க, வாமாண்ணா. என் ஃப்ரெண்ட் பிரியா. புரியுது. இப்படி சுத்துற வேலையை விட்டுட்டு போய் கல்யாண வேலையை பாருங்க. இதப்பா பிரபு, உன் தங்கச்சியோட கல்யாண வேலையை நான் பார்த்தேன். அண்ணி, அண்ணி, இதோ லட்சுமியோட மாப்பிளைய காலை பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்கிறது என்னக்கா? பியூட்டிஃபுல்லா இருக்காரு, சார்மிங்கா இருக்காரு. நிஜமாவே லட்சுமி லக்கி கேர்ள். ஆமா, இந்த பொண்ணு இந்த பொண்ணு பேரு பிரியா. இந்த டாப் சீக்ரெட் ஏஜென்ட் சின்ன தம்பிக்கு அசிஸ்டண்டா வேலை செய்யறேன்னா ஓகே. என்ன இஸ் a nice girl அண்ணி. She helped a lot in this discovery. இல்ல? ஆமாங்க, I helped a lot. நல்லா புரியுது. அப்பப்பா அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல நீ. No love, nothing. We are just best friends. இல்லைங்க? ஆமாக்கா, only friends. Only friends. இப்படி கொடுங்க நீ. லட்சுமி கிட்ட காமிக்கிறேன். அசிஸ்டன்ட் follow me. Sure. குறும்புக்கார பொண்ணு. லட்சுமி இங்க பார், மாப்பிள்ளைய கொண்டாந்துட்டேன். பையன் ராஜாவாட்டா இருக்கான். வேண்டாண்ணே, எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்ன சொல்ற? பையன் அழகாத்தானே இருக்கான். அது இல்லண்ணே, என் கல்யாணத்துக்காக வீட்டை விக்கிறதும் குடும்பமே ஆளுக்கு ஒரு வழி போறதும் எனக்கு பிடிக்கல. ஓஹோ, அதுவா? அந்த விஷயம் உனக்கு எதுக்கு? முதல்ல பையன் பிடிச்சிருக்கானா இல்லையான்னு சொல்லு. மத்த விஷயங்கள் பெரியவங்க நாங்க பாத்துக்க மாட்டோமா? என்னங்க, முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க. என்னடி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா இல்ல நம்ம மேரேஜ் டேவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா இந்த வீட்டு மேல கடன் தரேன்னு ஒத்துக்கிட்ட நாள். அப்பா, உன்னாட்டம் உங்க அப்பனுக்கும் பெரிய விசாலமான இதயம் தான். பாரு, இந்த வீடு முழுசா நமக்கே சொந்தமாகற மாதிரி பத்திரத்தை பக்காவா ரெடி பண்றேன். என்னங்க, உங்க அண்ணன் இந்த வீட்டை அவங்க மாமனார் கிட்ட அடமானம் வைக்க போறாராம். நல்லதுதானே, பணம் வரும், மேரேஜ் முடிஞ்சிடும். உருப்படவே மாட்டீங்க. அடமான கடமான வச்சுட்டா இந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாயிடாதா? ஆமா ஆமா, அப்படித்தான் ஆயிடும். அதனால எப்படியாவது இந்த வீட்டை விக்கிற வழிய பாருங்க. அண்ணி, அப்பா வந்துட்டாங்க, சீக்கிரம் காப்பி கொண்டாங்க. வேண்டாமா, ஒரு டம்ளர் தண்ணி கூட போதும். அப்பா, அந்த மேட்டர் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா இன்விடேஷன் பிரிண்டிங் கொடுத்துடலாம். கொடுக்கலாம். இருடா,
டைம் நெருங்குது. அப்பா கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. போன விஷயம் என்னாச்சுங்க மாமா? என்னமோம்மா, திடீர்னு அவனுக்கு என்ன வந்துச்சோ அந்த மார்வாடி இந்த வீட்டை வாங்க மாட்டேன், வேற யாருக்காவது வித்து தம் பாக்கி அடக்கிட்டு. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? நானும் 2-3 பேர்கிட்ட பேரம் பேசி பார்த்தேன். ஒவ்வொருத்தனும் வீட்டை அடிமாட்டு விலைக்கு வாங்கலான்னு பாக்குறாங்க. பையன் அமெரிக்காவுக்கு போறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும்னு அவங்க அவசரப்படுறாங்க. இனி எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. அப்படி சொல்லாதீங்க மாமா. பெரிய இடத்துல இருந்து வந்த சம்பந்தம் கைவிட்டு போக கூடாது. நான் ஒண்டியா அலைஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே தவிர பிள்ளைங்க யாருக்கும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லம்மா. ஒருத்தன் எதுக்குமே உதவாம போயிட்டு. இந்த டாக்குமெண்ட்ஸ் உள்ள வைமா. அண்ணி, அப்பா மனசு ரொம்ப தளர்ந்துட்டார் போல இருக்கு. ஆமாய்யா, அவர் கவலை யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த வயசுலயே அவர் தனியா தான் குடும்ப பாரத்தை சுமக்கிறாரு. அடடே, ரெங்கசாமி சாரா? வணக்கம். வணக்கம். வாங்க. வர சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. நீங்களே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க வராம போனதுனால நான் வர வேண்டியதா போச்சு. 27ஆம் தேதி நெருங்கிட்டு வருது. கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு, என்ன ஆச்சுன்னு? அந்த வேலையா தான் இப்ப அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றீங்களோ என்னமோ. இது வரைக்கும் கல்யாண பத்திரிக்கை கூட பிரிண்ட் பண்ணல. வீட்டுல என் பையன் என்னடான்னா அமெரிக்க பிரயாணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு புறப்படுறதுக்கு தயாரா இருக்கான். எங்களோட நிலைமை உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. ஏதோ அங்கே இங்கே கடனை உடனே வாங்கி. நீங்க சொல்றது என்னமோ சரிதான். எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. உங்க சம்பந்தம் எங்களுக்கு எல்லா வகையிலையும் பிடிச்சிருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் வந்து பேசுறேன். நாம பேசினபடி இந்த 27ஆம் தேதி முகூர்த்தத்துல இந்த மேரேஜ் நடத்திட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. நடத்த முடியலன்னா வேற சம்பந்தம் பார்க்கறத தவிர வேற வழி இல்லை. இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களால முடியாதுன்னா 2 நாளுக்குள்ள சொல்லி அனுப்புங்க. வேற சம்பந்தம் பார்த்துக்க வரேங்க. என்ன அசோகவனத்து சீத மாதிரி உட்கார்ந்துருக்க? என் மனசு இப்ப சரியில்லை, கிண்டல் பண்ணாத. இப்ப என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்கிட்ட சொல்லக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல பிரியா. வீட்டை வித்து கல்யாணம் பண்றதுல லட்சுமிக்கு இஷ்டம் இல்ல. வீட்டை விற்காம போனா கல்யாணம் நின்று போயிடும். கல்யாணம் நின்று போயிட்டா அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன் வீட்டை விக்கணும்? தங்க கிண்ணத்துல பால் குடிச்சிட்டு வெள்ளி ஊஞ்சல்ல ஆடுறவங்களுக்கு இந்த வேதனை புரியாது பிரியா. என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு. எல்லாம் பணத்துக்காக தானே. அந்த பணம் இல்லைன்னு தானே லட்சுமி கல்யாணம் நிக்குது. ஆமா, எங்க அப்பா ஒருத்தரால இந்த பாரத்தை சுமக்க முடியாது. எங்க பெரிய அண்ணி கண்ணீர் விடுறதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாத நிலையில இருக்காங்க. மத்தவங்க எல்லாரும் ஆஸ்தியையும் உரிமையும் பங்கு போட்டுக்கிறாங்களே தவிர பொறுப்புகளை பங்கு போட்டுக்க தயங்குறாங்க. நான் தான் ஏதாவது செஞ்சு எங்க அப்பாவுக்கு உதவி செய்யணும். என்ன செய்யறதுன்னு தான் புரியல. ஆனா செய்யணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும். பிரபு, பிரியா, என்ன இது? என் நகைங்க. எதுக்கு? இதை வித்தா நிறைய பணம் கிடைக்கும். விக்கணுமா? விக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அடகு வைங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சப்புறம் மெதுவா இதை மீட்டுக்கலாம். இந்த உலகத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டது எங்க பெரிய அண்ணி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீயும் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் பிரியா. ஆனா மத்தவங்க பணத்தால என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறதுக்கு எங்க அப்பா கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டாரு. நான் மத்தவங்களா? நான் அப்படி சொல்லல. பின்ன? ஆனா இது என்னோட கிஃப்ட் நினைச்சுக்கோங்க. வேண்டாம் பிரியா. என் தங்கச்சி அனாதை இல்ல. 4 பேர் நாங்க இருந்தோம். அவ கல்யாணத்தை நடத்த முடியாதா? நாங்களே நடத்துறோம். நீ ஒண்ணும் தப்பா நினைக்காத. என்ன சார் இங்கே வந்துட்டீங்க? என்னையா நீ என்ன ஃபுட்பால் சாம்பியன் பீல நினைச்சிட்டு இருக்கியா? பிராக்டிஸ் செய்ய வேண்டாம்? சாரி சார், கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததால வர முடியல. சரிதான்யா, வேலை எப்போ இருக்கும் ஆனா மேட்ச் எப்போ இருக்காதுல்ல. இந்த 4 நாள் வேலை எல்லாத்தையும் ஒரு மூலையில ஒதுக்கி வச்சுட்டு சீரியஸா பிராக்டிஸ் பண்ணு. சரிங்க சார், இனிமே ரெகுலரா வந்து பிராக்டிஸ் செய்யறேன். உங்க வீட்ல யாராவது விளையாட வேண்டாம்னு சொன்னா சொல்லு, நான் வந்து பேசுறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சரஸ்வதி, சார் ப்ளீஸ். கண்டிப்பா வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துரும் சார். பிரபு, என் ரூம்ல கண்ணாடி மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வா. சரிங்க. தாத்தா தாத்தா,
தெண்டுல்கர் 1 out 5 நாட் அவுட். உனக்கு கிரிக்கெட் பைத்தியம் பிடிச்சு போச்சு. இங்க பாரு, உங்க சித்தப்பனை கண்ணாடி கொண்டா சொன்னேன், போய் வாங்கிட்டு வா. இந்த டாக்குமெண்ட்ஸ் உள்ள வைமா. நம்ம வீட்டை நாம விற்க நினைச்சாலும் கூட இந்த கவர்மெண்டோட ஒரே பிரச்சனையா போச்சு. அந்த வரி ரசீது, இந்த வரி ரசீது, முனிசிபாலிட்டி சர்டிபிகேட், அப்பப்பா நிறைய பிரச்சனை இருக்குன்னு பயமுறுத்தி அவன் இந்த வீட்டை குறைச்ச விலைக்கு வாங்கலாம்னு பாக்குறானுங்க. என்னமாமா, இந்த கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு பயமா இருக்கு. எதுக்காக நிக்க போகுதுப்பா? உங்க பிள்ளைங்க நாங்க இல்லையா? சம்பாதிக்கிற பிள்ளைங்க பொலிகாலையாட்டம் 3 பேர் இருக்காங்களே. சீ, தப்பான உவமைகளை சொல்லாத. புருஷனையும் மத்தவங்களையும் பொலிகாலையோட ஒப்பிடாத மக்கு. அப்பா, எங்க மாமா பணம் தரேன்னாரு. இத்தனை வருஷமா கௌரவமா வாழ்ந்து எதுக்கும் யாருக்கிட்டையும் கையேந்தி எறியாதவனா இன்னைக்கு சம்மந்தி முன்னால கையேந்த முடியாதுடா. கையேந்த வேண்டியதில்ல மாமா, எங்க அப்பா கடனா தரேனாரு. ஆமாப்பா, கடனா தான். அதான் வீட்டை 2வது அடமானம் வச்சுக்கிட்டு. ஆமாப்பா, 2வதா தான். எதா இருந்தாலும் வேண்டாமா. சம்மந்தி வீட்டுல கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது மரியாதை இல்ல. ஒரு சில நேரங்கள்ல பணம் உறவு ரெண்டும் போயிடும். இன்னும் டைம் இருந்தா வேற யோசனை ஏதாவது செஞ்சிருக்கலாம் மாமா. கல்யாண தேதி வேற நெருங்கி வந்துடுச்சு. அடமானம் வச்சு பணம் வாங்குறதா இப்ப நமக்கு நல்லது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. நீயும் அடமானம் வைக்கலான்னு சொல்றியாமா? எப்படி இருந்தாலும் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. சரிங்கப்பா, நீ வாடி. அப்பா, திருச்சி கோயம்புத்தூர் அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டேன். திண்டிவனம் அட்ரஸ் கொஞ்சம் சொன்னீங்க. இருடா, தொந்தரவு செய்யாத. கொஞ்சம் டீ கொண்டு வரட்டுங்களா மாமா? வேண்டாமா, டீ அதிகமா குடிச்சா கிட்னிக்கு நல்லது இல்லையா? என்னாச்சு? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? எனக்கு என்னடா, கருங்கல் மாதிரி இருக்கேன். அம்மா, நீ போய் டீ கொண்டா, சாப்பிடுறேன். நான் போய் முகத்தை அலம்பிட்டு வந்துடுறேன். டீ சாப்பிடுங்க மாமா. இங்க ஒரு பேப்பர் வச்சிருந்தம்மா, நீ அதை பாத்தியா? இல்லைங்க மாமா, இங்கதான் வச்சம்மா, எங்க போச்சுன்னு தெரியலையே. இது வரைக்கும் மாமா பேப்பர். அது என்ன பேப்பர்மா? நேத்து பேப்பர் வேணுமா எனக்கு? இங்கதான் வச்சம்மா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. யாராவது எடுத்துட்டு போனாங்களே என்னமோ, நான் போய் விசாரிக்கிறேன். நீங்க டீ சாப்பிடுங்க. லக்ஷ்மி, அந்த பேப்பர் எனக்கு அவசியம் வேணும். அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த வீட்டை விட்டு அப்பா எனக்கு கல்யாணம் செய்யறதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. எனக்கு கல்யாணமே வேண்டாம். எந்த விஷயத்திலையும் அவர் அதிகமா வேதனைப்பட்டாலும் ஆத்திரப்பட்டாலும் இந்த தடவை அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஜாக்கிரதையா பாத்துங்க. நாம பேசினபடி இந்த 27ஆம் தேதி முகூர்த்தத்துல இந்த மேரேஜ் நடத்திட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. நடத்த முடியலன்னா வேற சம்பந்தம் பார்க்கறத தவிர வேற வழியே இல்லை. மிஸ்டர் பிரபு, உங்க வீட்டுல உள்ள பெரியவங்களோட நீ இந்த விஷயத்தை பேசிட்டு தீர்க்கமான முடிவோட வா. இன்னைக்கு ஒத்துக்கிட்டு நாளைக்கு முடியாதுன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடும். யாரையும் கேட்க வேண்டியதில்லை சார். எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். சரிப்பா, ஒரு தடவை எங்க ஃபேமிலி டாக்டரையும் கன்சல்ட் பண்ணுவோம். நாளைக்கு இதே டைமுக்கு. தேங்க்யூ சார். சார், என்ன பிரபு, ஏதாவது உனக்கு சந்தேகமா? கிட்னி கொடுக்கறவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரணும்னு பேப்பர்ல போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாப்பா. உனக்கு எவ்வளவு வேணும்? அதிகமா கேட்கறேனோ என்னமோ தெரியாம கேட்கறேன். 1 லட்சம் ரூபாய் தரீங்களா? அவ்வளவுதானா? என் உயிருக்குயிரான மகனை விட இந்த லட்சமும் கோடி எனக்கு பெருசாப்பா. தேங்க்ஸ் சார். அதை விட 1 ரூபாய் அதிகம் வேண்டாம். 1 ரூபாய் குறைஞ்சாலும் எனக்கு பத்தாது. அந்த 1 லட்சம் ரூபாய் இருந்தா என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கும். தங்கச்சிக்கா? நிச்சயம் தர்றேன்ப்பா. சார், இன்னும் என்னப்பா? ஆபரேஷனுக்கு முன்னாடியே பணம் தேவைப்படும். தருவீங்களா? கண்டிப்பா தரேன்ப்பா. நாளைக்கு டாக்டர் ஓகேன்னு உடனே நான் தந்துடுறேன். தேங்க்ஸ். ஒரு நிமிஷம்ப்பா. ஹலோ,
ராஜேந்திர பிரசாத் சாரா? ஆமா, ராஜேந்திர பிரசாத் தான். பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது நான் தான். சொல்லுங்க. வணக்கங்க. நான் என் கிட்னியை தரதுக்கு தயாரா இருக்கேங்க. என்னது, கிட்னி தரீங்களா? ஆமாங்க. சார், நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. ப்ளீஸ். உங்க வயசு? வயசு 62 முடிய போகுதுங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரு பல்லு கூட ஆடலிங்க. எப்பவும் முடியலன்னு படுக்கலீங்க. வேணும்னா எந்த டாக்டர்கிட்டயாவது டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க. சாரி சார், உங்க வயசு அதிகம். உங்க கிட்னி மேட்ச் ஆகாது. வச்சிடுறேன். தேங்க்யூ சார். வயசு அதிகம். பிச்சை எடுக்க தடை போடுது மனசு, விற்க முடியாம எடை போடுது வயசு. ஹலோ ராஜேந்திர பிரசாத், வாங்க. ஓ பிரபுகுமாரா, வெல்கம் வெல்கம், உட்காருங்க. இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? எங்க ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹீரோ, பெஸ்ட் கோல் கீப்பர், ஹஸ் காட் a very good future. தேங்க்யூ சார். ஆமா, ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து வந்திருக்கீங்க? நாம பேப்பர்ல கொடுத்த விளம்பரத்தை பார்த்து கிட்னி தரேன்னு வந்திருக்காரு. கிட்னி தராரா? நல்லா யோசிச்சு தான் ஒத்துக்கிட்டீங்களா பிரபு? நல்லா யோசனை பண்ணிட்டு தான் ஒத்துக்கிட்டாரு. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். நோ நோ நோ, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். டாக்டர், ஏன் நிலைமையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யூ ஆர் மை ஃபேமிலி டாக்டர். இருக்கலாம், ஆனா நான் ஒரு டாக்டர். இதோட விளைவுகளை பத்தி தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கிறது என் கடமை. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பிரபு, கம் ஹியர். நம்ம உடல்ல கிட்னிங்கிறது எவ்வளவு முக்கியமான பாகம்னோ அது எப்படி வேலை செய்யும்னு தெரியாம நீங்க இந்த முடிவை எடுத்திருக்கீங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன். இதோ இதுதான் கிட்னிஸ். நம்ம உடல்ல பின்பக்கத்துல இருக்கும். ஃபில்டர் சாட்ட வேலை செய்யும். நாம சாப்பிடுற ஆகாரத்துல இருந்து சத்துணவுகள்லாம் ஜீரணமானதுக்கு அப்புறம் மிஞ்சிற கழிவு பொருள் இந்த கிட்னிஸ் வழியா ஃபில்டர் ஆகி வெளியே வரும். கிட்னி கெட்டு போனா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த கழிவு பொருட்கள் உடல் முழுக்க பரவி ரத்தம் விஷமா மாறிடும். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தெரியாது டாக்டர். மனுஷனுக்கு 2 கிட்னி இருக்கணும். ஒன்னு கெட்டு போய் எடுத்துட்டாலும் மனுஷன் சாக மாட்டான்னு மட்டும் தெரியும். ராஜேந்திர பிரசாத் சாரோட மகனுக்கு 2 கிட்னியும் கெட்டு போயிருக்கு. என் உடம்புல இருந்து ஒரு கிட்னி எடுத்து அவருக்கு தந்தா எனக்கு லாபமா இருக்கும். உனக்கு என்ன லாபம்? அவர் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னாரு. பணத்துக்காக உடம்புல இருக்கிற முக்கியமான பாகத்தை விற்க போறியா? ஏதோ ஆவேசத்துல ஒத்துக்கிட்டு இருக்க. அமைதியா யோசிச்சு பாரு. பணம் எனக்கு தற்சமயம் ரொம்ப அவசியம் டாக்டர். நான் என்னோட முடிவை மாத்திக்க மாட்டேன். ஆல் ரைட், உங்க முடிவு இதுதான்னா உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டியதே கடமை. கிட்னியை மாத்துறதுக்காக செய்யற ஆபரேஷன்ல உயிருக்கு ரிஸ்க் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், 2 கிட்னில ஒரு கிட்னியை எடுத்துட்டா நீங்க மாமூல் மனுஷாட்ட இருப்பீங்களே தவிர இந்த ஜென்மத்துல ஃபுட்பால் ஆட முடியாது. நீங்க கோல் கீப்பரா விளையாடினா உங்க பேர் எல்லா இடத்துலயும் பிரபலமாகும். நீங்க வெளிநாடுகளுக்கு போய் மேட்ச் ஆடலாம். இப்ப இந்த முட்டாள்தனமான முடிவால அவ்வளவு பெரிய வாய்ப்பை பறி கொடுக்க போறீங்க. உங்க கேரியரை நீங்களே அடிச்சுக்க பாக்குறீங்க. நான் கிரவுண்ட்ல ஆடி ஜெயிக்கிறத விட விதி என் வாழ்க்கையோட ஆடுற ஆட்டத்துல நான் தோத்து போகாம ஜெயிக்க வேண்டியதான் எனக்கு முக்கியம் சார். ப்ளீஸ். All right, let me do all the tests. Come on. Mr. Rajendra Prasad, பிரபுவோட blood group and tissues மேட்ச் ஆயிருக்கு. வெரி குட். ஆபரேஷன் எப்ப செய்வீங்க சார்? 27ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இதோ கன்சர்ன் ஃபார்ம். இந்த ஆபரேஷன் ஏன் விருப்பப்படி தான் நடக்குது. என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா முழு பொறுப்பு என்னுடைய தானே இதுல இருக்கு. படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க பிரபு, ₹1,00,000. எண்ணி பாத்துங்க. ஏன் பிரபு அப்படி பாக்குறீங்க? ₹1,00,000 மேல ஒரு பைசா வேண்டாம். நீங்க இன்னும் வேணுமா? எவ்வளவு வேணும் சொல்லுங்க. என் மகனோட உயிரை காப்பாத்து எவ்வளவு வேணாலும் சரி தர்றேன். ஆனா கொடுத்த வாக்கு மட்டும் தவறிடாதீங்க சார். உயிருக்கு போராடுற நிலையில உள்ள ஒரு பையனை காப்பாத்துறதுக்கு பேரம் பண்ணி லாபம் சம்பாதிக்கிற அளவுக்கு நான் அயோக்கியம் இல்லை சார். தேவைப்பட்ட என் கிட்னியை தானம் செய்யறதுக்கு தயாரா இருப்பேனே தவிர விக்கிற மனசு உள்ளவன் இல்லை சார். ஆனா இப்ப நான் உள்ள இந்த சூழ்நிலை உங்ககிட்ட இந்த ₹1,00,000 வாங்க வச்சிருச்சு. என் தங்கச்சி திருமணத்துக்காகவும் எங்க அப்பாவுக்காகவும் தான் இந்த வேலையை செய்யற. 25 வருஷமா எங்க அப்பாவுக்காக ஒரு வேலையும் செய்யல. ஒரு பைசா கூட சம்பாதிச்சு அவர்கிட்ட கொடுக்கல. அதனால இந்த ₹1,00,000 உங்ககிட்ட கடனா வாங்குறேனே தவிர என் கிட்னிக்கு விலையா மட்டும் இல்ல சார். பிரபு,
சார், நடக்கக்கூடாதது நடந்து நான் ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் தியேட்டர்ல செத்து போயிட்டேன். உங்க கடனை தீர்க்க முடியாது. ஒருவேளை நான் பழிச்சிட்டேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், உங்களுக்கு எத்தனை ஃபேக்டரிஸ், பிசினஸ், ஆபீஸ் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு சின்ன வேலை, அட்லீஸ்ட் அட்டெண்டர் போஸ்டாவது கொடுங்க. மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க கடன் அடைச்சிடுறேன். ப்ளீஸ். இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சார். என்ன வாத்தியார, சௌக்கியம் தானா? என்ன ஃபைட் பண்ணலாமா? உங்களுக்கு எனக்கு என்ன விரோதம் இருக்கு ஃபைட் பண்றதுக்கு? எனக்கு வழி விடுங்க. என்ன அவ்வளவு அர்ஜென்ட்டா? உன் லவரை பாக்குறதுக்காக போறியா? அடடே, கொஞ்சம் பார்த்து நடக்கண்ணா, இல்லாட்டி அடிபட்டுடும் உனக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுத்துருங்க. ₹1,00,000 செக் கொண்டாந்துருக்கேன். எங்க மாமனார் அனுப்பி வச்சாரு. நாளை காலையில பேங்க்ல போட்டுருங்க. ஆமா மாமா, அக்ரிமெண்ட் கூட போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நீங்க ஒரு தடவை படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. இந்த எக்ரிமெண்ட் விவகாரம் எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதும்மா. அவ்வளவு பெரிய வக்கீல் உங்க அப்பா எழுதியிருக்காருன்னா
சரியா தான் இருக்கும். என்ன இருந்தாலும் வீடு சம்பந்தப்பட்டது இல்லைங்களா? வலது கையால கையெழுத்து போடும்போது இடது கையை கூட நம்ப கூடாதுன்னு நல்லா படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. நான் படிச்சுட்டு கையெழுத்து போடுறேன். இப்படி வச்சுட்டு போ. சரிங்கப்பா, கொண்டா. அது இது ஓ வாடா, இப்பதான் வந்தியா? வா வா. என்னடா அப்பா, என்னடா சொல்லு. இந்த வீட்டை விற்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. விற்க போனா சுடுகாடு, வாங்க போனா திருவிடங்கிற மாதிரி இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற ஆஸ்தியை விற்கிறது எனக்கு மட்டும் இஷ்டமாடா? வேற வழி இல்லடா. நாம வீட்டை விற்க வேண்டியது இல்லப்பா. அப்போ பணம் நான் கொண்டு வந்திருக்கேன். நீ கொண்டு வந்தியா? எவ்வளவு? இது நமக்கு வேண்டிய 1 லட்சம். இந்த பணத்தை எங்க இருந்து கொண்டு வந்த? அது அயோக்கிய பயல. ஆஸ்தி இல்லாம போனாலும் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. வசதி உள்ளவனா இல்லாம போனாலும் தன்மான உள்ளவன்னு பேர் வாங்கியிருக்கேன்டா. எனக்கு மகனா பிறந்து கொள்ளை இடிக்கிறதுக்கும் இந்த வீட்டு மானத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கும் உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? ஏண்டா என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? இந்த கொள்ளை அடிச்ச பணத்தை என் கண்டு முன்னால இருந்து எடு. உன்னால உபகாரம் பண்ண முடியலனாலும் உபத்திரம் பண்ணாத. போட அங்கிருந்து. நான் உங்களுக்குள்ளப்பா இந்த வீட்டு மானத்தை காப்பாத்த உயிரை கொடுப்பேனே தவிர உயிரே போனாலும் உங்க மரியாதையை கெடுக்கிற வேலையை நான் செய்ய மாட்டேன். இது கொள்ளையடிச்சு பண்ண இல்லப்பா. சாந்திக கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். சாந்தி கிட்ட இருந்தா? நம்ம வீட்டை வைக்க இஷ்டம் இல்லாததால அக்கா கிட்ட போய் பணம் நான் கடன் கேட்டேன். தந்தாங்க. நமக்கு வசதி வர்றப்ப மெதுவா கடன் அடைக்கலாம்னாங்க. என்ன இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடி ஏன் சொல்லலடா? ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்காம இந்த வேலை செஞ்சதுக்கு கோவப்படுவீங்களோன்னு சொல்லலப்பா. இவ்வளவு பணத்தை உங்ககிட்ட ஒரேடியா பார்த்ததும் அவசரப்பட்டுட்டேன்டா. பகுத்தறிவு வேலை செய்யல. யாரையும் நம்ப முடியல. கடைசியில என்ன நானே நம்ப முடியாத நிலைமை வந்துருச்சு. போ, பணத்தை பீரோல வை. என்னடா அது? அப்பா, நான் நாளைக்கு நெஹ்ரு கோல்ட் கப் மேட்ச்ல ஆடுறதுக்கு டெல்லி போறேன். அப்ப லட்சுமி கல்யாணத்துக்கு? அதான், நான் கல்யாணத்துக்கு இருக்க மாட்டேன். நான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சா எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஒரு விதத்துல இந்த மேட்ச் எனக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டம். இதுல நான் ஜெயிக்கணும். ஜெயிச்சு சிரிச்சுக்கிட்டே திரும்பி வரணும்னு என்ன வாழ்த்துக்கப்பா. நீ கோல் கீப்பர் நின்னா தோல்வியே இருக்காதுன்னு எல்லாரும் சொல்றாங்களேடா. நீ ஏன்டா பயப்படணும்? இது சாதாரண ஆட்டம் இல்ல, என் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. சந்தோஷமா போயிட்டு வெற்றியோட திரும்பி வா. ஆல் தி பெஸ்ட். லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னண்ணா? என்னம்மா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நானும் அப்பாவும் மேட்ச்ல ஜெயிச்சேன் தெரியுமா? மேட்ச்ல ஜெயிச்சிங்களா? அப்பா ஆடினாரா? ஆடுறதுன்னா கிரவுண்ட்ல ஆடுறது இல்லம்மா. நாராயணசாமி அண்ணனும் அண்ணியும் வீட்டை வைக்கலான்னு பார்த்தாங்க இல்லையா, அவங்களுக்கு நாம எக்ஸ் பார்ட்டி மாதிரி அவங்களோட போட்டி போட்டு ஜெயிச்சோம். எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. நாம இந்த வீட்டை விற்க போறது இல்ல, மறுபடியும் அடமானம் வைக்க போறதும் இல்ல. இருந்தாலும் இப்ப நம்ம கையில நிறைய பணம் இருக்கு. இனி இந்த வீட்டுல அழுக இருக்காது, மனக்குழப்பம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, வேதனை இருக்காது. நீ விரும்பினதாட்டம் அப்பா பணத்தாலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போக போற. உங்களுக்கு இப்ப திடீர்னு இவ்வளவு பணம் எப்படி கிடைச்சது? சஸ்பென்ஸ். பொழுது விடிஞ்சதும் அண்ணியை கேட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லுவாங்க. இனிமே நீ பண பிரச்சனையை மறந்துட்டு உன் வருங்கால கணவனை பத்தி கனவு கண்டுகிட்டே தூங்கு. ஓகே?
குட் பை. அண்ணி, சாரி அண்ணி. எப்போ வெளியில போன? இப்பதான் வீட்டு ஞாபகம் வந்துச்சா? எந்த கோட்டையை பிடிச்சிட்டு வந்த? கோட்டையை பிடிக்காம போனாலும் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேன். சாந்தி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஐயோ, போறதுக்கு முன்ன சொல்லியிருந்தா ஊருகா தந்திருப்பல்ல. சும்மா பார்த்துட்டு வரலான்னு தான் போனேன் அண்ணி. பேச்சு வாக்குல லக்ஷ்மி கல்யாண விஷயத்தையும் நம்ம வீட்டை விற்க போறதையும் சொன்னேன். அவ்வளவுதான். நேற்று அவங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதோ வந்துச்சான். பீரோ திறந்து டக்குன்னு ₹1,00,000 எடுத்து கொடுத்துருச்சு. சாந்தியா? இப்பதான் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வர்றேன். அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் தெரியுங்களா? அவர் முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை நான் எப்பவும் பார்த்ததே இல்லை நீ. சாந்திக்கு ரொம்ப நல்ல மனசியா, சமயத்துக்கு உதவி செஞ்சு இந்த வீட்டு மானத்தை காப்பாத்திட்டா. என்னமோ அண்ணி, மொத்தத்துல இந்த வீட்டு பிரச்சனை தீர்ந்து போச்சு. அண்ணி, கொஞ்சம் இப்படி உட்காருங்க. என்ன தம்பி, இங்க பாரு. உனக்கு பக்தி ரொம்ப அதிகமா போச்சுன்னா எனக்கு கர்வம் வந்துடும்பா. கர்வமா? அதுக்கு உங்களை கண்டா ரொம்ப பயம் அண்ணி. உங்ககிட்ட வராது. அண்ணி, இப்படி உங்க காலில் விழுந்து கும்பிட்டு நான் கிரவுண்டுக்கு போனா எனக்கு என்ன தோணும் தெரியுமா? துர்கை அம்மா நாட்டம் நீங்க எனக்கு பெரிய பக்கபலமா இருக்கீங்கன்னு தோணும். சரி சரி, பேசாம சாப்பிடு. அண்ணி, நாளைக்கு எனக்கு ஃபைனல் மேட்ச் அண்ணி. ரொம்ப ரிஸ்க் பண்ணி நான் ஆடுறேன். அதில் நான் ஜெயிச்சிடுவேன் அண்ணி. கண்டிப்பா ஜெயிப்பையா. என் வாழ்த்து மட்டும் இல்ல, அம்மனோட வாழ்த்தும் உனக்கு எப்பவும் இருக்கும். சாப்பிடு. அண்ணி, இன்னைக்கு உங்க கையால சாப்பிடணும் போல இருக்கு. ஒரு பிடி சோறு கொடுக்குறீங்களா? சுயநலமாம் இருண்ட வீதியில் தியாகமெனும் தீபம் தந்து தர்ம பிரபுவாராயா. மண்ணில் தெய்வம் நீதானையா. மண்ணில் தெய்வம் நீதானையா. कर्मण्येवाधिकारस्ति मा फलेषु कदाचन. உலகில் நீயே தியாகம் செய்து கண்ட பாதை பகவத்கீதை.
greater love hath no man than this, that a man lay down his life for his people. அன்பு கீதம் பைபிள் போலே ஆகி போச்சு உந்தன் வாழ்க்கை. தெய்வம் என்று ஒன்று இருந்தால் தேடி வாழ்த்த வருவான் உண்மை. जीवेम शरदां शतं भवाम शरदां शतं नन्दाम शरदां शतं. குட் மார்னிங் சார். வாங்க பிரபு. கமான். அம்மா சரஸ்வதி, சமயக்காரங்க ஒரு 1000 ரூபாய் கேக்குறாங்க. மேல பீரோல பணம் இருக்கு, எடுத்துட்டீங்க. வாமா. சரி, நமஸ்காரம். வாங்க. அங்க வைமா, ஜாக்கிரதை. சிஸ்டர், இன்னைக்கு தானே எனக்கு ஆபரேஷன். ஆமா. ஆபரேஷன் முடிஞ்ச உடனே எனக்கு மயக்கம் தெளிஞ்சிடும்ல? தெளிஞ்சிடும். நான் உடனே என் தங்கச்சி அண்ணியும் பார்க்கலாமா? பார்க்கலாம். தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர், என் தங்கச்சிக்கு நானா எவ்வளவு இஷ்டம் தெரியுங்களா? வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தன் கல்யாணத்தையே வேண்டான்னு சொன்னவாவ அந்த தங்கச்சிய மணமேடையில பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சின்ன தம்பியோட லவ்வருங்க. ஓஹோ, வணக்கம் வணக்கம். அவங்க கிட்ட போய் சொல்லி, வணக்கம் மாமா. மாமாவா? இந்த பொண்ணு அந்த விஷயத்தை அப்புறம் சொல்றேன். முதல்ல நான் சொன்ன விஷயத்தை பாருங்க, போங்க. பிரியா, லட்சுமி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரிக்கா. ஹாய் லக்ஷ்மி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை பாக்குறப்போ. பாத்தியா பிரியா, சின்ன என் கல்யாணத்துக்கு கூட இல்லாம. உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்துருச்சுங்களா? எல்லாம் கரெக்டா வந்துடுச்சு. நீ குடி தம்பி, அவருக்கு நான் கொண்டு வரேன். அழாதம்மா, தப்புமா, அழக்கூடாது. சின்ன
ஊர்ல இருந்து சின்ன தம்பி வந்த உடனே கண்டிப்பா உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சந்தோஷமா போயிட்டு வாமா. போயிட்டு வாமா. நல்லபடியா போயிட்டு வாமா. அண்ணி அண்ணி, ரொம்ப நல்லா இருக்குமா? தங்கச்சி கல்யாணத்துக்கு இப்பதான் வர்றதா? என்ன செய்ய சொல்றீங்க அண்ணி? வர வழியில கார் கெட்டு போச்சு. எவ்வளவு சொன்னாலும் அதிர்ஷ்டம் இந்த காரை மாத்தவே மாட்டேங்கிறாரு. அதனால டைமுக்கு வர முடியல. கோச்சிக்காதீங்க அண்ணி. கல்யாணம் நல்லா நடந்துச்சுல? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? லட்சணமா இருக்காருமா. அதோட வசதியான குடும்பம். அப்படின்னா நம்ம லட்சுமி அதிர்ஷ்டக்காரிதா. இதுக்கு முழு காரணமும் நீதாம்மா. நீ செஞ்ச உதவிய இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டோம். இத்தனை பிள்ளைங்க இருந்தும் கூட யாரும் செய்யாத உதவிய சாந்தி ஒருத்தி தான் செஞ்சான்னு மாமா எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு தெரியுமா? எனக்கு ஒண்ணு புரியல அண்ணி. நானாவது உதவி செஞ்சனாவது? அதாம்மா, நீ சமயத்துக்கு சின்ன தம்பி கையில ₹1,00,000 அனுப்பி வைக்காம போயிருந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்காதே. நான் ₹1,00,000 தந்தேனா? சின்ன தம்பி என்கிட்ட எப்ப வந்தா? அவனுக்கு அவ்வளவு பணம் நான் எப்ப கொடுத்தேன்? அப்படின்னா சின்ன தம்பி உங்ககிட்ட வரலையா? உண்மைதான் அண்ணி, வரல. ராஜேந்திர பிரசாத், ராமகிருஷ்ணா ஸ்ட்ரீட். சாந்தி, இங்கே இரு, வந்துடுற. பிரியா, என் கூட வா. ராஜேந்திர பிரசாத் இருக்காரா? அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஐயோ, என்னாச்சு? என் பிரபுவுக்கு என்னாச்சு? ஆமா, வாங்க சொல்றேன். ஆமாம்மா, உங்க பிரபு மனுஷன் இல்ல, தெய்வம். எப்படிப்பட்ட காரியம் செஞ்சிருக்கா என் பிரபு? சாரி, இன்னைக்கு பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெரியாது. போயிட்டு நாளைக்கு வாங்க ப்ளீஸ். அவன் பணம் கொண்டு வந்த மறுநாள பல்லாவரம் பேங்க்ல கொள்ள நடந்துச்சுன்னு பேப்பர்ல வந்துச்சே, பாக்கலையா? சரதா சும்மா இருக்கடா, வாயில வந்து இப்படி பேசாதீங்க. இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு? அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனையே கேட்போம், இவ்வளவு பணம் எங்க இருந்து கொண்டு வந்தேன்னு. அதுதான் நானும் சொல்றேன். அவன் இங்க வந்தா தானே கேக்குறதுக்கு. இந்நேரம் அவனை போலீஸ் புடிச்சிருப்பாங்க. சிச்சி, அந்த கிரிமினல் ராஸ்கலை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அவனுக்கு நான் பெயில் வாங்கி தர மாட்டேன். லைஃப் லாங் அவன் ஜெயிலே விழுந்து கிடக்கட்டும். ஆமா, கிடக்கட்டும். லாயர் சார், உங்களுக்கு அந்த சிரமம் இருக்காது. குடும்ப கௌரவத்தை காப்பாத்தனாங்கிற குற்றத்தை செஞ்ச உங்க கிரிமினல் தம்பிக்கா நீங்க யாரும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. சந்தோஷமா ஸ்வீட் சாப்பிடுங்க. அண்ணி, இதெல்லாம் அவனுக்கு நீங்க கொடுத்த செல்லத்தால வந்துச்சு. நாளைக்கு அவன் கைக்கு விலங்கு போட்டு போலீஸ் இழுத்துட்டு போறப்போ நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? எங்க அப்பாவோட மரியாதை என்ன ஆகுறது? அப்பாவுக்காக இன்னைக்கு பறிஞ்சு பேசுற நல்ல பிள்ளைங்களான நீங்க நேத்து வரைக்கும் என்ன பண்ணீங்க? ஆஸ்தியை பங்கு போட்டுக்க நினைச்சீங்க. பெத்த தகப்பனை பங்கு போட்டு பிச்சை போடுற மாதிரி சோறு போட நினைச்சீங்க. ஒருத்தர் மாமனாரோட தயவுல வீட்டை வாங்கி லாபம் சம்பாதிக்கலான்னு பார்த்தா இன்னொருத்தர் இந்த பொறுப்பையெல்லாம் உதவி தள்ளிட்டு தனியா போய் சந்தோஷமா வாழணும்னு முடிவு பண்ணாரு. அப்ப ஞாபகத்துக்கு வராத இந்த அப்பா, குடும்பம், கௌரவம் இப்ப திடீர்னு ஞாபகத்துக்கு வந்துடுச்சா? சரஸ்வதி, ஆமாங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன உண்மை? அவ்வளவு பணம் அவனுக்கு ஏது? எவன் தலையாவது வெட்டி இருப்பான், இல்லாட்டி போனா எந்த பேங்கையாவது கொள்ளை அடிச்சிருப்பான். நிறுத்துங்க. அந்த பணம் ஏதுங்கிறதானே உங்க கேள்வி? நான் சொல்றேன். நான் சொல்றத கேட்டு அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருந்தா கேளுங்க. கால்ல சின்ன அடிபட்டாலே துடி துடிச்சு போற நாம நம்ம கையையோ காலையோ வெட்டி கொடுப்போமா? ஆனா ஆனா அதை விட ஒரு பெரிய வேலையை சின்ன தம்பி செஞ்சிருக்கான். ஏன் புள்ள செஞ்சிருக்கான். தான் கூட பிறந்தவளுக்காக ரத்தத்தை தார வாத்திருக்கான். உயிருக்கு துணிஞ்சி தன் கிட்னியை வித்து ₹1,00,000 கொண்டாந்து அப்பா கல்ல கொட்டி இருக்கான்.
அண்ணன்களும் 3 அண்ணிகளும் உள்ள அந்த உத்தமன் அனாதையாட்டம் தனியா ஆஸ்பத்திரியில படுத்திருக்கா. இந்த ஆபரேஷனை செஞ்சுக்கிட்டா விளையாட முடியாதுன்னு டாக்டர் சொல்லியும் செஞ்சிருக்கா. உயிருக்கு சமமான தன் விளையாட்ட உயிரை கொடுத்த தகப்பனுக்காகவும் உயிரை விட பெருசா நினைக்கிற தங்கச்சிக்காகவும் துச்சமா மதிச்சு தியாகம் செஞ்சிருக்கா. நீ சொல்றது நிஜமா சரஸ்வதி? ஆமாங்க. இந்த வீட்டு கௌரவத்துக்கு எடுத்துட்டான்னு இவங்க எல்லாம் சொன்னாங்களே, அந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தன் வாழ்க்கையை பணைய வச்சுட்டாங்க. உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். ஆண்டவன் தயவால சின்ன தம்பி 2-3 நாள்ல குணமாயி திரும்பி வருவான். அது வரைக்கும் இந்த ரகசியத்தை ரகசியமாவே இருக்க விடுங்க. தயவு செஞ்சு மாமாவுக்கு மட்டும் எது தெரியக்கூடாது. இந்த கொடுமையான செய்தி அவர் கேட்டா தாங்க மாட்டார். புராணங்களை படிச்சிருக்க, இதிகாசங்களை படிச்சிருக்க. பெத்த அப்பன் புள்ள கால்ல விழுந்த கதையை நீ என்னைக்காவது படிச்சிருக்கியம்மா? குடும்பத்துக்காக என் சின்ன மகனாட்டம் தியாகம் செஞ்சு பேர் வாங்க முடியாத கையால் ஆகாதவனா குறைஞ்சது அவன் கால்ல விழுந்தாவது பேர் வாங்கிக்கிறேம்மா. என்ன அவங்கிட்ட அழைச்சுக்கிட்டு போறியாம்மா? இப்ப சுய நினைவுல இல்ல மாமா. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நாளை காலையில போலாம். என்னம்மா இது? நாளைக்குன்னா அது ரொம்ப லேட் ஆயிடுமா? 8 மணி நேரம் இருக்கு. 1 மணிக்கு 60 நிமிஷம். இந்த கிழவனோட உயிர் போறதுக்கு 1 நிமிஷம் போதும். மாமா அப்படி சொல்லாதீங்க. பொழுது பிடிச்சது எல்லாரும் போலாம். எல்லாரும் எதுக்குமா? இவங்களுக்கு அங்க என்ன வேலை? என் சின்ன மகன்கிட்ட கடன் பட்டு இருக்கிற உபயோகம் இல்லாத தகப்பம்மா நான். அம்மா அங்கே அவனை பார்த்தது நான் என்ன பண்ணணுமா? கையெடுத்து கும்பிடணுமா? காலில் விழணுமா? சும்மா இருங்க மாமா. இல்லம்மா, மகான்களுக்கும் மறுபிறவி இல்லாத மனுஷங்களுக்கும் பெத்தவங்க மட்டும் இல்லம்மா, அந்த ஆண்டவனே வந்து கும்பிடுவான். கும்பிடுவான். வாங்க மாமா, உள்ள போலாம். வேண்டாம்மா, அவனே கோல் கீப்பர்னு ஏளனம் பண்ணேம்மா. எப்பவும் ஜடப்பொருள் மாதிரி பாக்ஸிட்டே விழுந்து கிடப்பேன்னு கேலி பண்ணேம்மா. இன்னைக்கு மத்த பிள்ளைங்க எல்லாரும் பந்தத்தை உதைக்க முயற்சி செஞ்சப்போ அவன் ஒருத்தனா நின்று கோலாகாம தடுத்து இந்த வீடுங்கிற டீமையே ஜெயிக்க வச்சுட்டான். இந்த வீட்டு மானத்தை காப்பாத்த தியாகம் செஞ்ச என் மகன் தர்ம பிரபுவுக்கு என் சொந்த சம்பாத்தியமான இந்த வீட்டை எழுதி தர. அவன் இஷ்டப்பட்டா அவன் மனசு வச்சு இருக்க சொன்னா நீங்க எல்லாரும் இங்க இருக்கலாம். இல்லாட்டி போனா அவங்க வழிய பாத்துக்கலான்னு என் உத்தம பிள்ளைங்க 3 பேர்கிட்டையும் சொல்லிடுவான். பாத்தீங்களா இந்த கிழவனுக்கு எவ்வளவு சின்ன புத்தின்னு? இந்த வீட்டை சின்ன தம்பி பேர்ல எழுதுவாரா? இந்த விஷயத்தை நம்ம சும்மா விட்டுறதா? எனக்கு இப்பவே கேஸ் போடுங்க. வாய திறந்த விவாகரத்து கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. இருந்தாலும் அக்கா சொன்னதுல ஒரு தப்பு இல்லைங்க. வேலைக்கு போன வேலையை கட்டு போயிட்டேன். எங்க இருக்கலாமா பிரபு? பதட்டப்படாம வாங்க. எங்கம்மா? என் மகன் எங்க இருக்கான்னு தெரியலம்மா. கண்ணீரை தொடச்சுக்குங்க மாமா. இப்ப தெரியலம்மா.
என் மகன் ஆளில மேல தூங்கிக்கிட்டு இருக்கிற சின்ன கிருஷ்ணனாட்டம் என் கண்ணுக்கு இப்ப தெரியலாமா? வணக்கங்க. யாரு நீங்க? ராஜேந்திர பிரசாத் இவர்தான். இவரோட ஒரே மகனுக்காகத்தான் நம்ம சின்ன தம்பி இந்த தியாகத்தை செஞ்சிருக்கா. உங்க மகனோட தயவால என் மகனோட உயிர் நிலைச்சது. இத வச்சுக்கங்க. என்னங்க இது? சாவோட போராடின என் மகனோட உயிரை காப்பாத்தி என் வம்சத்தை நிலைக்க வச்ச பிரபுவுக்கு சந்தோஷமா நான் கொடுக்கிற காணிக்கை இது. அவனுக்கு ஏற்கனவே நீங்க கொஞ்சம் தான் கொடுத்தேன். ஆனா அவர் செஞ்ச தியாகத்துக்கு கரன்சி நோட்டால விலை கொடுக்கிற சக்தி எனக்கு இல்லை. உயிருக்கே ஆபத்து வரும்னு தெரிஞ்சு கூட இந்த முடிவை அவர் எடுத்ததுக்கு அவருக்கு இன்னும் நான் எவ்வளவோ செய்யலாம். அவரை என் கம்பெனியில ஜெனரல் மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். இந்தாங்க. ஏன் பிரபு, ஏன் மகன் பிரபு பொழைப்பான்னு சொல்றீங்களா? ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். நல்லவங்களுக்கு எப்பவும் கெடுதல் நடக்காது. இந்த தியாகம் வீண் போகாது. மாமா, இந்த பொண்ணு பிரியான்னு நம்ம சின்ன தம்பியோட சிநேகிதி. ராத்திரி இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து எதுவும் சாப்பிடாம தூங்காம இங்கேயே இருக்கா. எனக்கு இப்ப யார பார்த்தாலும் தெய்வம் மாதிரி தெரியுதுமா. பிரபுகுமார், இப்ப எப்படி இருக்கு? பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. நீங்க உள்ள போய் பார்க்கலாம். மாமா வாங்க. நான் வரலம்மா. அவனுக்கு முன்ன நிக்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா. தூரத்துல இருந்தே பாத்துக்கிறேன். அவனுக்கு தாய் தகப்ப எல்லாம் நீதானம்மா. நீ போ. அண்ணி, சின்ன தம்பிக்கு எப்படி இருக்கு? சொல்லுங்க அண்ணி, எப்படி இருக்கிறான்? இப்பதான் மயக்கம் தெளிஞ்சுதா? முதல்ல நீ போம்மா. பிரபு, அண்ணி, டேய் பிரபு, இந்த காரியத்தை செய்யறதுக்கா அன்னைக்கு என் கால்ல விழுந்து என்ன ஆசீர்வதிக்க சொன்ன தங்கச்சி. ஏன்பா நீ கண்ணீர் விடுற? நீதான் ஜெயிச்சிட்டியே. லக்ஷ்மி கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்தி வச்சுட்ட. அங்க பாரு, உன்னை பார்க்க யார் வந்திருக்கான்னு. அப்படி போய் சொன்ன என் மேல கோமாப்பா. தர்ம பிரபுவானாயா, மண்ணில் தெய்வம் நீதானையா. சுயநலமாம் இருண்ட வீதியில் தியாகமெனும் தெய்வம் தந்து தர்ம பிரபுவானாயா. ஓ, மண்ணில் தெய்வம் நீ